இப்ப பிறை ஆய்வுன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துல வந்து அந்த போன ரமலானில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து ஹஜ் பண்ணாலும் கடந்து நினைஞ்சிருச்சு, மாசம் 5 ஓடி போச்சு. ரபியுல் அவ்வல் ஓடும்போது என்ன செய்யறாங்க, இந்த பிறை ஆய்வு செஞ்சு மறு ஆய்வு செஞ்சு முடிவு எடுத்திருக்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு மசாயி விஷயம், உங்க கருத்துப்படி ஒரு அக்கீதா விஷயம் கூட இல்ல, சின்ன ஒரு மேட்ரு, இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க என்ன செய்யணும், ரமலானுக்கு மறுநாளைக்காவது கூடி ஒரு 3 நாள் ஒதுக்கிட்டு வாங்க. படப்பட்டி டிக்கெட் ஊரா போறீங்களா இல்லையா, குவைத்துக்கு இங்க இருந்து போறீங்களா இல்லையா, பஹ்ரைனுக்கு ஓடுறீங்களா இல்லையா, வசூலுக்கு எப்ப பார்த்தாலும் 3 பேர் வெளிநாட்டில் உட்காந்துட்டு இல்லையா, அதை விட முக்கியம் இல்லையா? அதுக்கு பதில் சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட டைம் என்ன, 5 மாசம் ஆகுங்க. ஒரு பிறை விஷயமாக ஆய்வு செய்யறாங்களா, என்ன ஆய்வு செய்யறாங்க, இதுக்குன்னு உங்க சம்பளம் வந்து வச்சிருக்காங்க, இதுக்குன்னு மதரசா உஸ்தாது வச்சிருக்கிறீங்க, அனைத்து ஏற்பாடுகள் நெட்வொர்க் கிதாபு எல்லா வசதிகளுமே இருக்கிறது. 1க்கு 10 பேர் உட்கார்ந்து என்ன செய்யலாம், பேசுற அளவுக்கு இருக்கிறது. இப்ப அல்ரசுன்ற பசங்களை வர ஆய்வாளர்கள் ஆக்கி விட்டுருக்கீங்க, கணக்குகளுக்கெல்லாம் ஆய்வாளர் இருக்கிறாங்க. இந்த அரை டிக்கெட் 3/4 டிக்கெட்லாம் வச்சு ஆய்வாளர் வச்சிருக்கத்தானே செய்றீங்க. அப்ப இந்த பிறை விஷயமாக ஒரு நீங்க செஞ்ச சரியா தவறான பிரச்சனை வரும் பொழுது மறு ஆய்வு செய்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டு அதை செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா? மார்க்கத்தை பற்றி ஒரு அக்கறை இருந்தா, இது இந்த விஷயம் குழப்பிக்கிட்டே இருக்கிறது, மக்கள் வந்து என்ன சரின்னு குழப்பி கொண்டிருக்கிறார்கள், சரின்னா சரின்னு சொல்லுவோம், தவறுனா தவறுன்னு சொல்லுவோம் சொல்லி ஒரு நிலைப்பாடை விளக்குவதற்கு எடுத்துக்கொண்ட டைம் எவ்வளவு? 5 மாசம். 5 மாசத்துக்கு பிறகு எப்ப கூடுறாங்கன்னா 27/9 அவங்க போட்ட அறிக்கையில் இருக்குது. அவங்க போட்ட அந்த ஆர்டிக்கல்ல 27/9/2018 திருச்சியில கூடினாங்களாம். அன்னைக்கே கூடி முடிவெடுக்க முடியல. வாங்க, மசாயில் விஷயமா கூடி இருக்கிறாங்க. சரி, 27க்கு முடியாட்டி 28க்கு வைக்க வேண்டியதுதானே, 29க்கு வைக்க வேண்டியதுதானே, வேற என்ன வேலைன்னு? உங்களுடைய வேலை என்ன? தௌஹீத் ஜமாத் வேலை வந்து மார்க்கத்தை சொல்வதற்கு உள்ள அமைப்பா, வசூல் பண்ற அமைப்பா? மார்க்கத்தை அதுக்கு இந்த அமைப்பு உண்டாக்கிறீங்க, எல்லாம் உட்காரு, இது முடிச்சுதான் எந்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு 27ஆம் தேதி தான் கூடுறாங்களாம். அதுவும் ஒரு நாள் தான் போடுவாங்க. 5 மணிக்கு டிக்கெட்டை போட்டு தான் வந்து எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் போறேன். இப்படித்தான் அவங்களுடைய ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப 27ஆம் தேதி திருச்சியில பண்ணிருக்கிறீங்க, முடிவு வரலையா? அதுக்கப்புறம் 17/10/2018 வந்து மாநில தலைமையில நடத்துறாங்களாம். 17/10/2018 அப்ப எடுத்த முடிவு தான் சொல்றாங்க. சரி, முடிவு எடுத்தது எப்ப? 17/10. 17/10 எடுத்ததை சொல்வதற்கு 17/11 ஒரு மாசமா? முடிவு நீங்க போட்டிருக்கீங்க. இந்த முடிவு எடுத்தது எப்ப? உங்க வாதப்படி 17/10 தலைமையில கூடி இதான் முடிவு என்று நாங்கள் எடுத்துக்கிட்டு அறிவிக்கிறாங்க. மார்க்கப்படி ஆய்வு செய்வதற்கு இவ்வளவு டைம், ஆய்வு செஞ்சதை சொல்வதற்கு எவ்வளவு நாள்? ஒரு மாசம். இப்ப எடுத்த முடிவு இருக்குது, போட்டிருக்க இந்த முடிவு இருக்கு, நேற்று எடுத்தது இல்ல, நேற்று தான் போட்டிருக்கிறாங்க, முந்த நாள். அப்ப 17ஆம் தேதி 10வது மாதத்துல வந்து அவங்க போட்டது என்ன செய்யறாங்க, இப்ப வந்துகிட்டு வெளியிடுறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, இப்படி ஒரு நீங்கள் முடிவு எடுத்தீர்களே, ஆனால் 1 மாசம் டைம் எடுத்துக்கொண்டு இதை மக்களுக்கு சொல்ல என்ன காரணம்? முடிவு எடுத்தாச்சு, முடிவு எடுத்தது 1 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப முடிவு எடுத்த பிறகு மக்களுக்கு இந்த பேப்பர்ல எழுதி கொடுக்கறது கூட முடியாத அளவுக்கு பயங்கரமான பிஸில இருந்தீங்களா? அதுல எந்த இதுக்கு முக்கியத்துவம்? நமக்கு ஆடிய பிரச்சனையே ஓடிட்டு இருக்குது, அது போய் முடிப்போம் ஓடுறீங்களா? என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க மார்க்கத்தை பத்தி? அந்த ஜமாத்துல பயணிக்கிறவங்க சிந்திச்சு பார்க்கணும், மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு என்ன ஒரு அக்கறை இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்ப 1 மாசம் கழிச்சு இதை சொல்றாங்க. அது மார்க்க இதுதான் தெரிஞ்ச பிறகு அதை பத்தி மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது இந்த 1 மாசத்துக்கு இடையில என்ன சொன்னாங்க? முடிவு எடுத்த பிறகு ஆய்வில் இருக்கிறாங்க. ஆய்வு முடிவு எடுத்தாச்சுங்க. முடிவு எடுத்த பிறகு சில கேள்வி பதில் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஆய்வுல இருக்குது, மறு ஆய்வில் இருக்கிறோம். முடிவு எடுத்த பிறகு ஆய்வில் இருக்குன்னு சொன்னீங்க, முடிவு எடுத்த பிறகு பழைய நிலையை திருப்பி சொன்னீங்க. அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது வந்து இதுல வளர்க்குறது. அதாவது 2 தடவை கூடி இருக்கிறாங்களாம். முதல் தடவை கூடி முடிவு வரலையா, 2வது தடவை கூடுனால கீழ்கண்ட முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவை தான் பார்க்க போறோம். கீழ்கண்ட முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த 2வது தடவை எடுத்த இந்த முடிவை எடுத்து 1 மாசம் ஆகிவிட்டது. 1 மாசத்துக்கு பிறகு மக்களுக்கு என்ன செய்யறாங்க, நாங்கள் போன மாசம் இதை பற்றி முடிவு செஞ்சது இப்ப உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி 28 நாளைக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அந்த ஒரு முடிவை சொல்றாங்க. சரி, அந்த முடிவை சொல்லும் போது இந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க, சகல ஏற்பாடு நடந்துச்சுன்னு சொல்லி இப்படி அறிவிச்சோண்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அதை சொல்லிட்டு வர்றாங்க. பிறை பார்த்த செய்தி உறுதிப்படுத்தும் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம். பிறை பார்த்ததாக கூறிய பெண்களை சந்தித்து மாவட்ட கிளை நிர்வாகிகள் மூலம் விசாரித்து
தகவலின் உண்மைத்தன்மையை மாநில தலைமை உறுதிப்படுத்தியது. விடிந்தால் பெருநாள் என்று உறுதியானது. ஒழுங்கு அறிக்கையிலே விடுறார். விடிந்தால் பெருநாள் உறுதியாயிடுச்சான். பெருநாள் உறுதியான பெருநாள் அறிவிக்க வேண்டியதானே. அப்பயே சனிக்கிழமை ஆக்குனீங்க. அவங்களே அதுல போட்டிருக்கிறாங்க. வியாழக்கிழமை இரவு எல்லாத்தையும் பார்த்து பிறை பார்த்ததை நாங்கள் விசாரிச்சோம். கன்ஃபார்ம் இட்டது. விடிந்தால் பெருநாள் என்பது உறுதியானது அந்த அறிக்கையில வருது. அவங்க போட்ட வாசனம் விடிந்தால் பெருநாள் என்பது உறுதியாயிடுச்சு. இவ்வாறு உறுதிப்படுத்தும் போது நேரம் நள்ளிரவை தாண்டி விட்டது. இந்நிலையில் பெருநாள் அறிவிப்பு செய்தால், அதாவது அச்செய்தி அனைத்து மக்களையும் அதிகாலைக்குள் சென்றடைந்து அவர்கள் பெருநாள் தொகையை பெற்றுக் கொள்ள முடியுமா என்று சந்தேகம் வந்தது. அப்ப முடிவு எடுத்தாச்சு மார்க் இதுதான் சொல்லி. அப்புறம் என்ன செய்யறாங்க, எல்லாத்துக்கும் சென்றடையுமான்னு பாக்குறாங்களாம். இந்த மார்க்கத்தை என்ன மார்க்கத்தில் பிறை கண்டு பாருங்கள், பிறை கண்டு விடுங்கள் ஹதீஸில் இருக்கும் பொழுது பிறை பார்த்தது உறுதியாகிவிட்டது, பெருநாள் என்று முடிவாகிவிட்டது என்று சொன்னால் அதை அறிவிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கனே. அறிவிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு. மக்களுக்கு போய் சேருமாட்டு எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டா நாங்க ஒரு ஜமாத்தை நடத்துறோம்னா நாங்க பொறுப்பா இருக்கணுமா இல்லையா? 5 மாசம் கழிச்சு ஆய்வு செய்யறோம்ல, பொறுப்பா இருக்கிறோம்ல. போன மாசம் எடுத்து இந்த மாசம் அறிவிக்கிற அளவுக்கு பொறுப்பா இருக்கிறாங்க. பொறுப்பை பத்தி பேசுறாங்க. ஏனென்று கேட்டால் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைத்து மக்களின் நலனையும் நாட வேண்டும். பெருநாளின் அருள் வளமும் மகிழ்ச்சியும் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருநாளின் பாக்கியத்தை சிலர் பெற்றும் சிலர் பெறாமலும் போய்விடக்கூடாதுன்னு சிந்திச்சாங்களாம். பெருநாள் முடிவாயிடுச்சு. முடிவான நினைக்கிறாங்களாம், நம்ம நாளைக்கு பெருநாள் அறிவிச்சோம்னா சிலருக்கு பெருநாள் கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. பெருநாள் ஓடி சந்திரமணத்துக்கு போயிரு பெருநாள். அதனால சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம போயிருமா. அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சிந்திச்சாங்களாம். சரி, அனைவருக்கும் கிடைக்கணும்னு சிந்திச்சா அனைவருக்கும் கிடைக்கிற முடிவில் எடுத்திருக்கேன். நீங்க கிடைக்காத முடிவில் எடுத்திருக்கீங்க. அனைவருக்கும் பெருநாளின் அருள் வளம் பறக்கத்து, பெருநாளின் பறக்கத்து கிடைக்கணும்னா என்னைக்கு பெருநாள்? நீங்க பெருநாள் வெள்ளிக்கிழமை முடிவு எடுத்துட்டீங்கல்ல. வெள்ளிக்கிழமை பெருநாளுக்கு முடிவு எடுத்தாச்சு. அந்த நாளின் பறக்கத்து கிடைக்க வேண்டுமானால் சனிக்கிழமை கொண்டாடலாம். எப்படி வழக்கம்? நாங்க ஏன் அந்த முடிவு எடுத்தோம் என்று சொன்னால் பெருநாள் பறக்கத்து 50 பேரும் கிடைக்கணும். 50 பேர் பெருநாள் பறக்கத்து நாசமாக நடக்கும். வார்த்தை தான் பெருநாள் பறக்கத்து கிடைக்கணும்ன்றதை தவிர பெருநாள் வெள்ளிக்கிழமை முடிவு எடுத்துட்டாமே இந்த பறக்கத்து மக்கள் கிடைச்சு ஆகணுமே, உசுரை கொடுத்தாலும் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி வீடு தட்டி போய் சொல்லுங்க. அப்படி சொல்றதுக்கு பதிலாக உங்களுக்கு எல்லாம் பெருநாள் பறக்கத்து கிடைக்கணும், வெள்ளிக்கிழமை வச்சா கிடைச்சு போயிடும், சனிக்கிழமை ஒத்துக்கலாம் ஆகிட்டோம் அப்படின்னு செஞ்ச காரியத்துக்கு காரணம் சொல்றாங்க. இப்படி அந்த வாசகத்தை போட்டிருக்காங்க. பொறுப்பில் உள்ளவர்கள் அவ்வளவு சொல்றாங்க, தன்னை சொல்றாங்க, அனைத்து மக்களின் நலனையும் நாட வேண்டுமா. சரி, பெருநாளின் அருள் வளமும் மகிழ்ச்சியும் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் தொழுகையில் அனைவரும் பங்கு பெற வேண்டும். பெருநாளின் பாக்கியத்தை சிலர் பெற்றும் சிலர் பெறாமலும் போய்விடக்கூடாது. மக்களுக்கு அவர்களின் காரியங்களை இலகுவாக்க வேண்டும். இப்படிங்கிறதுக்காக நாங்கள் முடிவெடுத்து பெருநாள் பறக்கத்து ஒரு பேருக்கு இல்லைன்னாக்கிட்டோம். சில பேர் பெற்று சில பேர் பெறக்கூடாது வரக்கூடாதுல்ல, அதனால ஒத்தம் கிடையாது, சமமாகிட்டோம். யாருக்கும் பெருநாள் கிடையாது. பெருநாள் வெள்ளிக்கிழமை பெருநாள் நாளுக்குள்ள பறக்கத்தை இல்லாம ஆகிட்டோம். இல்லாம ஆக்குற வேலையை செஞ்சு விட்டு இதை செஞ்சது எதுக்கு செஞ்சாங்களாம்? பெருநாள் பறக்கத்து எல்லாரும் கிடைக்கணுங்கிறது முடிவு எடுத்தோங்கிறாங்க. அப்படின்னா வெள்ளிக்கிழமை செஞ்சுதான் கிடைச்சிருக்கேன், சனிக்கிழமை தொழுதும் கிடைக்கல. இப்ப பெருநாள் அல்லாத ஒரு நாளையில அவன் பெருநாள் தொழுது இருக்கிறான். பெருநாளுங்கிற நாளுக்கு தானே பறக்கத்து, பெருநாளுங்கிற டேட்டுக்கு தானே பறக்கத்து, டேட் இல்லையே. சரி, இது ஒரு அந்த அறிக்கையில வருது. அறிக்கை சிரிப்பா வருது. அறிக்கையில அனைவருக்கும் பறக்கத்து கிடைக்கணும்ன்ற வார்த்தை தான் இருக்கிறது தவிர அனைவரும் பறக்கத்தை நாசமாக்குது செயல் வந்து பறக்கத்தை நாசமாக்குது. வார்த்தை அனைவருக்கும் பறக்கத்துங்குது. முரண்பாடு வழங்குதா? அப்ப மக்களை எப்படி பைத்தியக்காரனாக்குறாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. சரி, அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அதாவது நமது நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நாளை பெருநாளாகும், ஆகவே அன்று நோன்பு நோக்கக்கூடாது என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. அதாவது வெள்ளிக்கிழமை வந்து வியாழக்கிழமை வந்து நினைஞ்சாங்களாம், பெரிய பார்க்குற தகவல் வந்துச்சான், உறுதிப்படுத்தினாங்களாம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சான், நோன்புண்டு பிறை பார்த்துட்டாங்க. அதுக்கு என்ன முடிவு எடுத்தாங்களா? தமிழகம் முழுவதும் நாளை பெருநாள், அன்று நோன்பு நோக்கக்கூடாது என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. அப்படி அறிவிப்பு செஞ்சாங்க. அப்படி அறிவிப்பு செஞ்சாங்களான்னு கேட்டேன். தமிழகம் முழுவதும் நாளை பெருநாள் அறிவிப்பு செஞ்சாங்க. நாளைக்கு நோன்பு வைக்காதுன்னு அறிவிப்பு செஞ்சாங்க. பெருநாள் சனிக்கிழமை தான் செஞ்சாங்க. பொய்ய சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அதாவது நமது எங்கு பிறை அவங்க வாசகத்தை படிக்கிற பாருங்க. தமிழகத்தில் எங்கு பிறை பார்த்தாலும் அது தமிழகம் முழுவதையும் கட்டுப்படுத்தும் என்ற நமது நிலைப்பாட்டின் அடிப்படையில்
தமிழகம் முழுவதும் நாளை பெருநாள் ஆகும். ஆகவே அன்று நோன்பு நோக்க கூடாது என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. அப்ப நாளை பெருநாள் நீங்க அறிவிச்சீங்களா? தமிழகம் முழுவதும் நோன்பு நோக்க கூடாதுன்னு அறிவிச்சீங்க. பெருநாள் சனிக்கிழமை அறிவிச்சீங்க. அப்ப அறிவிச்சது ஒன்றாக இருக்க அதுக்கு மாத்தமா என்ன செய்யறாங்க? இத பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா அதுக்கு சொல்றாங்க அதிகாலை 7:30 to 8 மணிக்குள்ளாக அனைத்து மக்களுக்கும் பிறை பார்த்த செய்தி கொண்டு சேர்த்து தொழுகைக்கு போய் திரட்டுவது சிரமம் என்று தலைமை கருதுகிறான். 7ல இருந்து 8க்குள்ளதான் பெருநாள் டைம் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? 7:30 மணி இருந்து 8க்குள்ள இருக்க முடியுமா? அப்படித்தான் வழங்கி வச்சிருந்தாங்க. பின்னாடி வர சொல்றேன். அடுத்து இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா மாதவிடாய் பெண்கள்லாம் வரணும். நாங்கள் எதனால் இதை செய்தோம் என்றால் வெள்ளிக்கிழமை நாங்கள் தொழுதிருந்தோமையானால் பெண்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு இல்லாம போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு செஞ்சோங்கிறாங்க. இப்படி செய்யற மார்க்கத்தில் உள்ளதா? அதாவது பெருநாளுங்கிற தினம் முக்கியமா அவங்க வர்றது முக்கியமா? வர்றது ரெண்டாவது. பெருநாள் அது வரக்கூடிய நேரத்தில் வரணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? அது பெருநாளாக இருக்க வேண்டும். அதிகமான மக்கள் வரணும் என்பதற்காக வேண்டி சனிக்கிழமை ஜும்மா நடத்த முடியுமா? ஜும்மா நாளில் தான் அனைவரும் வரணும். வெள்ளிக்கிழமை ஜும்மா அந்த வாரம் நடத்தினோமையானால் மக்கள் வரமாட்டார்கள். அந்த கஜா புயல் வந்துவிட்டது, அதனால் நாங்கள் சனிக்கிழமை தான் எல்லாம் வருவார்கள் அறிவிச்சா அது ஜும்மாவா இருக்குமா? அது ஃபர்ஸ்ட் எல்லாம் வரணுங்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் அந்த நாள் எது முக்கியம்? அதுதானே ஃபர்ஸ்ட் அந்த நேரம், ஃபர்ஸ்ட் அந்த நாள், ஃபர்ஸ்ட் அது பெருநாள் தினமாக இருக்க வேண்டும். அதில் பெண்கள் வருவதற்குரிய வேலை நீங்க செய்யணுமே தவிர பெண்கள் வரணும் என்பதற்காக நாளை மாத்திக்கிறோம். அப்ப இதே காரணத்துக்கு அப்ப சனிக்கிழமை ஜும்மா ஆக்கி இப்ப மாத்தலாம். இப்போ மாத்திக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறையாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை பெருநாள் தொழுவ ஜும்மா தொழுவ முடியவில்லை. ஸ்கூல்ல எல்லாம் பஞ்சாயத்து ஆக்குறாங்க, லீவ் விட மாட்டேங்கிறாங்க. அரசு ஊழியருக்கெல்லாம் ஜும்மா தொழுவ கஷ்டமா இருக்கிறது. மக்கள் அதிகமா வரணும் என்று ஜும்மாவில் பெரிய பறக்கத்தான ஒரு விஷயம். அது எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இனிமேல் தௌஹீத் ஜமாத் சார்பாக ஞாயிற்றுக்கிழமை ஜும்மாவை மாற்றுகிறோம் அறிவிச்சுட்டு போங்க. அப்படி செய்யலாம். ஜும்மா மக்கள் எல்லாம் வரணுங்கிறது முக்கியம். வரணுங்கிறது ரெண்டாவது முக்கியம். அந்த நாளில் உள்ள ஃபர்ஸ்ட் முக்கியம். எது முக்கியம்? ஃபர்ஸ்ட் அந்த டேட்ல வரணும். அந்த டேட்ல தான் எல்லாரும் வரணுமே தவிர எல்லாரும் வரணும் என்பதற்காக வேண்டி அப்ப நம்ம நேரத்தை தள்ளி வைக்கிற நாளை தள்ளி வைக்கிற முடியுமா? இன்னும் சொல்ல போனா சுன்னத் ஜமாத்துல எல்லாம் 10 மணி 11 மணிக்கு அவங்க பெருநாள் தொழுகை கொண்டாடுவாங்க, தொழுவாங்க ஆரம்பத்துல. அப்ப நம்ம என்ன கேட்டோம்? ஏன்னா லேட்டா தொழுது எல்லாரும் வரணும், அப்பதான் எந்திரிப்பாங்க. சுப்புக்கு எந்திரிக்கிற கூட்டமா இது. 10 மணிக்கு தான் விடியுது எல்லாத்துக்கும். அதனால 11 வச்சு சொன்னாங்க. அப்ப கிண்டல் பண்ணீங்க. அவனும் சரியா செஞ்சிருக்கிறான். அவன் மக்கள் வருவதற்கு தானே செய்யறான். 7 மணிக்கு செஞ்சால் சுபு தொழுவது கூட தான் வருவாங்க. 10 மணிக்கு செஞ்சால் எல்லாரும் எந்திரிச்சு என்ன செய்வாங்க? வந்துருவாங்க என்று சொல்லி 10 மணிக்கு பெருநாள் 11 மணிக்கு வச்சாங்கல்ல சுன்ன ஜமாத்துல. அதை நம்ம கேள்வி கேட்கும் அவங்க சொன்ன பதில் என்ன? அப்பதான் எல்லாரும் வருவாங்க. அது கிண்டல் பண்ணியல்ல. அப்ப எல்லாரும் வருவதை விட எது முக்கியம்? உரிய நாளில் உரிய நேரத்தில் இருக்கிறது முக்கியம். உரிய நேரத்தை தாண்டிட்டு போய் எல்லாரும் வரணும் சிந்திக்க கூடாது. அப்ப நாளையே பாஸ் பண்ணுவோம்னு சொல்ற முடிவு எடுத்தோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அதுல அது பதில் என்ன வருது? ஏன் அப்படி செஞ்சோம் என்று கேட்டால் மாதவிடாய் பெண்கள்லாம் வரணுங்கிறது தான் செஞ்சாங்களாம். அடுத்த நாள் தான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண இயலுமா அப்படிங்கிறாங்க. அப்ப டவுன் காட்சி எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. டவுன் காட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி தெங்கம்புதூர்ல பிறை பார்த்து அதை நம்ம அறிவிக்கிற ஒரு அறிக்கை மாட்டேன்ட்டாரு. அப்ப ரெண்டு பேர்னாலா போச்சு. டவுன் காட்சி கண்டிச்சதுக்கு போராட்டம் பண்ணீங்க. அவர் அறிவிச்ச நாள் தான் அரசாங்க விடுமுறை, அன்னைக்கு வச்சு போயிருக்கலாம்ல. அவர் அறிவித்த நாளில் வைத்தால் அதிக மக்கள் வருவார்கள், மாதவிடாய் பெண்கள்லாம் வருவார்கள், அரசாங்க பள்ளிக்கூட இடங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறாம பேரை பார்த்துருச்சுன்னா டவுன் காட்சி சொன்னா என்ன, அரசாங்கம் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி எதிர்த்து தனிப்பெருநாளை கொண்டாடி டவுன் காட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ண ஒரு ஜமாத்து சொல்லுது மக்கள் வரணும் என்பதற்கு நாங்கள் நன்மையை நாடி இதை செய்தோம் சொல்லி நாளை கூட மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பதிலாக சொல்றாங்கன்னு வைங்களேன். சரி, அடுத்து முக்கியமானது வருவோம். அடுத்த என்ன செய்யறாங்கன்னா, சரி ஏன் இப்படி முடிவு செஞ்சீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஹதீஸ். நீங்கள் நோம்புன்னு முடிவு செய்யறதுனால தான் நோம்பு பெருநாள் நீங்க முடிவு செஞ்சா பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் நீங்க முடிவு செஞ்சா அது ஹஜ்ஜி பெருநாள் ஹதீஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்க முடிவு எடுத்தோம். அந்த ஹதீஸ் அர்த்தமா? எதுக்கு ஆதாரம் இல்லையோ அதுல முடிவு எடுக்கலாம். எந்த உங்க பகுதி எது ஆதாரம் இல்லை, எந்த ஒரு பகுதியை ஒரு பார்க்கிற பிற எவ்வளவு கட்டுப்படுத்தும் ஹதீஸ்ல இருக்குமா? இத்தனை கிலோமீட்டர் இருக்காது.
அது நம்ம தான் முடிவெடுக்கணும். சரி, இது தமிழகம்னா உழவு வரை கட்டுப்படுத்தும் முடிவெடுக்கணும். அதுக்கு அந்த ஹதீஸை பயன்படுத்திக்கலாமே தவிர, சுபுகுல தகவல் வந்துச்சு, அன்னைக்கு ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்க பொதுவான ஹதீஸுக்குள்ள பிறை சம்பந்தப்பட்ட அவ்வளவு வாதங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த ஹதீஸில் ஆதாரம் இருக்கும் போது அதுக்கு மாத்தமா முடிவெடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குமா? நீங்கள் முடிவெடுக்கிறதுன்னு ஹதீஸ் மாத்தமா கூட இருப்பீங்களா? நீங்கள் முடிவெடுக்கிறதா பெருநாள்னு சொன்னா பிறை பார்த்த பிறகு மாத்தி இருப்பீங்களான்னு. பிறை பார்க்காட்டி நீங்க மாத்தி இருக்கலாமே தவிர, பிறை பார்த்து உறுதி செஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் பார்க்கிறது பிறந்தால் நீங்க பார்க்கிறது நோம்புன்னு சொல்ல போறீங்க. அப்ப ஹதீஸ் ஆதாரம் இல்லாத நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயத்துக்கு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இவங்க என்ன செய்யறாங்க, எங்களுக்கு அந்த அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் தந்திருக்கிறாங்க, நீங்க முடிவு எடுக்கணும். நீங்க முடிவு எடுக்கணும்னு சொன்னா யாருன்னு சொன்னாங்க? மக்களுக்கு தானே சொன்னாங்க. மக்கள் முடிவெடுக்க விட்டுருங்க. நீங்க யாரு எங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு? நீங்கள் முடிவெடுக்கிற நாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது யாருக்கு? இயக்கத்துக்கா மக்களுக்கா? அந்த ஊர் மக்களுக்கு சொன்னாங்க, நீங்க பார்த்து முடிவெடுத்துக்கிறது. அப்ப மக்களுக்கு கொடுத்த உரிமையை பறித்து கொண்டு அதனால் நாங்கள் எடுத்தோங்கிறாங்க. நீங்கள் முடிவெடுக்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதனால நீங்க முடிவெடுக்க கூடாது, நாங்க தான் எடுப்போம். இப்படிதான் நீங்க நடந்துக்கிட்டீங்க. இந்த ஹதீஸ் படி செய்யறதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? மக்களை இப்படி தகவல் வந்திருக்கிறது, பிறகு பார்த்துட்டாங்க, இந்த மாதிரி முக்கியமா எல்லாத்தையும் கூட்ட வேண்டி இருக்கிறது, நீங்க முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு அறிவித்திருந்தால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னபடி. ரசூலுல்லாஹ் மக்களை தான் முடிவெடுக்க சொன்னாங்க. நீங்க என்ன செய்றீங்க? பிறகு பார்த்துட்டாங்க, கண்டிப்பா பெருநாள் தான், ஆனா உங்களால கூட்டம் ஏழாது, அது கண்டிப்பா சனிக்கிழமை சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? முடிவு யார் எடுத்தா? நீங்க எடுத்தீங்களா, மக்கள் எடுத்தாங்களா? மக்களுக்கு எதிராக நீங்க எடுத்துக்கிறீங்க. அது ஒரு விஷயம். நீங்கள் முடிவு செய்கிற நபி அவர்கள் மக்களிடம் வழங்கும் அதிகாரம் நிச்சயமாக மக்களுக்கு இலகுவை நாடக்கூடியது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா அடுத்து வருவோம். அடுத்து வாங்க. அது போன்று அவங்க வாசகத்தை படிக்கிறான். ஆய்வுல உள்ளது, ஆய்வுல உள்ள முக்கியமான ஒரு அயோக்கியத்தனம் ஒன்று இருக்குது, கிடையாது வருது. இதெல்லாம் மேம்போக்கான விஷயங்களை சொல்றேன். அது போன்று பிறை தகவல் தாமதமாக கிடைக்கும் போது மக்கள் அனைவரும் ஒன்றுபட முடியாத சூழல் ஏற்படும் என்றால் ஒரு நாள் பெருநாளை தாமதமாக கொண்டாடும் தீர்மானிக்கும் உரிமையும் மக்களுக்கு உள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது பிறை தகவல் தாமதமாக கிடைக்கும் போது மக்கள் அனைவரும் ஒன்றுபட முடியாத சூழல் ஏற்படும் என்றால் ஒரு நாள் தாமதமாக பெருநாளை கொண்டாடுவோம் என்று தீர்மானிக்கும் உரிமை மக்களுக்கு உள்ளதுங்கிறீங்கள. தாமதம்டா என்ன தாமதம்? எவ்வளவு நேரத்தில் வந்தா தாமதம்? தாமதமா வந்தாலும் எது தாமதங்கிறீங்க? வந்தது எப்ப? சுபுகுல வந்து ரசூலுல்லாஹ் கொண்டாடி இருக்கிறாங்க, நீங்க ராத்திரில வந்து தாமதம்ங்கிறீங்க. தகவல் வந்தது இரவில், இரவில் தகவல் வந்தது என்ன சொல்றீங்கன்னா தாமதமா வந்தால் நம்ம தள்ளி வச்சுக்கிறோமோ, மக்கள் தள்ளி வைக்கணும், நீ ஏன் தள்ளி வைக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மக்கள்கிட்ட அந்த உரிமையை விடல. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மேல ஒரு பொய். பிறை பார்த்த அவங்க வாசகத்தை படிக்கிறேன். பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் உடனே பெருநாள் தொகையை நிறைவேற்றுமாறு நபி அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களாம். இது எங்க பாருங்க? அது புது ஹதீஸா இருக்கப்பா, இது ஒரு அதிசயம் போடக்கானா? ஆய்வுன்னு போட்டிருக்கீங்க. ஆய்வுன்னா அதிசய போட்டுல போடணும். அது பிறை பார்த்த இப்படி ஹதீஸ் இருக்குதா? இப்படி பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் உடனே பெருநாள் தொகை நிறைவேற்றுமாறும் நபி அவர்கள் மக்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். எவ்வளவு துணிஞ்சு போய் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் எங்க இருக்கு? நீ சொல்ற மாதிரி ஹதீஸாக போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் உடனே பெருநாள் தொகை நிறைவேற்றுமாறு நபி அவர்கள் மக்கள் கட்டளையிட்டார்கள் போட்டிருக்கிறீங்க. அப்படி ஹதீஸ் இருக்குதா? இல்ல. அப்ப ஹதீஸ்ங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? ஒரு பொய்ய சொல்றாங்க. அது மாதிரி மக்கள் ஒன்றுபட்டு நிறைவேற்ற முடியாத நிலையில் பிறை தகவல் வரும்போது நபி அவர்கள் மறுநாள் பெருநாள் கொண்டாடுமாறு கட்டளையிட்டார்கள் என்பதற்கு பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாகும். அந்த வாகன கூட்ட ஹதீஸ் இருக்குல்ல, அதை போட்டிருக்கிறாங்க. அது லேட்டா, அதாவது பெருநாள் பார்த்த தகவலை 23 24 மணி நேரத்துக்கு நெருக்கி வந்து சொல்றாங்க லேட்டா. அவங்களுக்கு அடுத்த நாள் தொழில் சொன்னாங்க, அது காட்டுட்டாங்க ஆதாரம். சரி, அடுத்து முக்கியமான ஆய்வுக்கு வந்துடுறாங்க. அதாவது இந்த ஹதீஸில் நல்லா கவனிங்க. இந்த ஹதீஸில் தாமதமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில்
பெருநாள் தொழுகையை மறுநாள் தொழ நபி அவர்கள் கட்டளையிட்டதன் அடிப்படையில் தகுந்த காரணம் இருந்தால் பெருநாள் தொழுகையை மறுநாள் தொழ அனுமதி உள்ளது என்று தீர்வு கிட்டியது. நல்ல கவனிங்க, அவங்க போட்டிருக்கிற ஹதீஸ் என்ன? வாகன கூட்டம் வந்தார்கள். வாகன கூட்டம் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நாங்க நேத்து பெற பார்த்தோம்னு சொல்றாங்க. நேத்து பெற பார்த்ததை எப்போ வந்து சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு அசர் நேரத்துல பகலின் கடைசியில வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட 22 மணி நேரம் கழிச்சு வந்து என்ன செய்யறாங்க, நாங்க பெற பார்த்தாங்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் நோன்பு வைக்கிறதுக்கு இருக்குது, நோன்பு விடுறதுக்கு 2 மணி நேரம் நோன்பு இருந்தா கூட விட சொல்லிட்டாங்க. நோன்பை விட்டு நீங்க அடுத்த நாளைக்கு போய் என்ன செய்ய, வீட்டுல போய் ஊருக்கு போய் பெருனா கொண்டாடுங்க அந்த அந்த ஹதீஸை போட்டுருக்காங்க. இந்த ஹதீஸை போட்டுட்டு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸில் தாமதமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில், நல்லா கவனிக்கணும், இந்த ஹதீஸ்ல எப்ப தகவல் கிடைக்குது? முதல் நாள் பிறை பார்த்த தகவல் அந்த ராத்திரிக்கு வராம, சுபுகளையும் வராம, நுகர்லையும் வராம, அந்த வாகனத்துல பிரயாணம் பண்ணி வந்து என்ன செய்யறாங்க, அடுத்த நாள்ல வந்து சொல்றாங்க. அடுத்த நாள் சூரியன் மறையக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு, அதான் பகலின் கடைசி. அப்ப அந்த மக்கள் வந்து சொல்றாங்க. அதனால ரசூல் அடைஞ்சாங்க, நம்ம உடனே விடு, ஊர்ல போய் நாளைக்கு பெருநாள் கொண்டாடுங்கிறாங்க. இவங்க அந்த பெருநாள் தோட்டத்தை தாண்டிட்டாங்க, இவங்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த ஹதீஸை போட்டு இவங்க வியாக்கியானம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த ஹதீஸில் தாமதமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில், தாமதமாக கிடைத்த தகவல், நல்லா கவனிங்க, தாமதம் எப்ப கிடைச்ச தகவல்? மகரிபு கிட்ட கிடைக்குது, அடுத்த நாள் மகரிபு கிட்ட. தாமதமாக கிடைத்த தகவல் அடிப்படையில் பெருநாள் தொழுகையை மறுநாள் தொழ நபி அவர்கள் கட்டளையிட்டதன் அடிப்படையில் தகுந்த காரணம் இருந்தால் பெருநாள் தொழுகை மறுநாள் தொழ அனுமதி உள்ளது என்ற தீர்வு கிட்டியது. அன்னைக்கு கிட்டிட்டான் அவங்களுக்கு. இந்த ஹதீஸ் அப்படி கிட்டுமா? அவனுக்கு தாமதமான தகவலா இது? உங்களுக்கு கிடைச்சது வந்து அடுத்த நாள் மகரிபுல சொன்னாங்களா? உங்களுக்கு பிறை பார்த்த தகவல் வந்து அன்னைக்கு ராத்திரி சொல்லாம, வியாழக்கிழமை சொல்லாம, வெள்ளிக்கிழமை காலையிலையும் சொல்லாம, வெள்ளிக்கிழமை நுகர்லையும் சொல்லாம, வெள்ளிக்கிழமை அசரம் முடிஞ்ச பிறகு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு வந்துட்டு நேற்று பெற பார்த்தோம்னு சொன்னா நீ சனிக்கிழமை அறிவிக்கலாம். அந்த ஹதீஸ்ல உள்ளபடி, அது ஹதீஸ்ல என்ன இருக்கான், தாமதமாக கிடைத்த தகவல் அடிப்படையில் செய்யலாம் ஹதீஸ் சொல்லுது. உனக்கு தாமதமா கிடைச்சா, தாமதமா கிடைக்காத ஒரு ஆள் வந்து தாமதமா கிடைச்சத வந்து ஆதாரம் காட்டுறாங்க. இதுல இருந்து அவங்க ஆதாரம் கிடைச்சிட்டான். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த நடுநிசி வேலையில், நடுநிசிலாம் தாமதமா, அடுத்த நாள் அசருக்கு வர்றது தாமதம் சொன்னா அர்த்தம் இருக்குது. நடுநிசிலன்னா அந்த ராத்திரி தான், சுபுக்கு முன்னாடி தான், சகர் வைக்கிற நேரம்லாம் இருக்குது இன்னமும். அப்ப அந்த நடுநிசி வேலையில் குறுகிய அவகாசத்துக்கு, இது குறுகிய அவகாசம். சுபுகுட தகவல் வந்து ரசூல்லா பெருனா கொண்டாடினாங்களே, அது வந்து குறுகிய அவகாசம் இல்ல. இவங்களுக்கு ராத்திரியில தகவல் கிடைச்சு பாருங்க, அது குறுகிய அவகாசம், கொஞ்ச நேரம் தான் இருக்குதான். இந்த அவகாசத்தில் ஏற்கனவே செஞ்சு இருக்கணும், சொல்லி இருக்கணும், பெருநாள் அறிவிச்சிருக்கணும். அந்த நடுநிசி வேளையில் குறுகிய அவகாசத்தில் இந்த தீர்வு சிறந்ததாகப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டோம். தப்பானதா இருந்தா கூட ஒரு கூலி இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிட்டோம் போட்டிருக்காங்க. சரி, இதை விட்டாச்சா? அடுத்து என்ன செய்யறாங்கன்னாக்கா, இதான் முக்கியமானது. இவங்க கள்ளத்தனம் வந்து இந்த ஆய்வுல எவ்வளவு அழகா பளிச்சுன்னு ஒத்துக்கிறாங்கன்னு பாருங்க. எனினும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலை வேறாக இருந்தது. அங்குள்ள மக்களுக்கு பிறை பார்க்கப்பட்ட செய்தி ஏற்கனவே பரபரப்பாகிவிட்டது. அவர்கள் தலைமையின் வழிகாட்டது காத்திருந்தனர். எனவே பெருநாள் தினத்திலேயே தொழுதொடும் வாய்ப்பு உள்ள போது அன்றே தொழுதுவிட வேண்டும். தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்து விதிவிலக்கான சூழல் குமரி மாவட்டத்தில் இல்லை. ஆகவே விதிவிலக்கான சட்டத்தை குமரி மாவட்டத்தில் பொருத்த முடியாது. அதாவது சனிக்கிழமை பெருநாள் அறிவிச்சிட்டாங்களாம். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், அந்த பிறை பார்த்த தகவல் பரபரப்பாயிருச்சு அந்த மாவட்டத்துக்கு. என்ன சொல்ல போறீங்கன்னு வழிகாட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். பிற பகுதிகளில் இந்த நிலை இல்லையா. கன்னியாகுமரியில் மட்டும் நினைச்சான் அந்த பிறை பார்த்த தகவல் இந்த நவீன காலத்தில் சொல்றாங்க. கன்னியாகுமரிக்காரனுக்கு வந்து வேற ஒரு காரணம், முதல் வெளிநாட்டில் உள்ள முதல் தெரியும் என்ன உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இந்த பிறை அந்த கோட்டார் பிறை பார்த்த தகவல் வந்து கன்னியாகுமரிக்கு பரவி என்ன சொல்ல போறீங்க, பார்த்துட்டாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இது விதிவிலக்கானதா இருந்தால் அவங்களுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறாங்களா? சரி, இதுக்கு அடுத்து நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த பரபரப்பு இருந்துச்சா இல்லையா? பிறை பார்த்த தகவலை பற்றி ஒவ்வொரு மாவட்டத்தாரும் உங்கள்கிட்ட கேட்டாங்களா இல்லையா? தகவலை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா இல்லையா? குமரி மாவட்டத்தில் மட்டும் பிறை பார்த்தபடி இருக்கிற தனி உலகமாக்கி அவங்களுக்கு மட்டும் அந்த நியூஸ் போனுச்சா, அல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னாச்சு கேட்டுக்கொண்டு இருந்தார்களா? இவங்க சொல்றாங்க கன்னியாகுமரியில தான் காத்துட்டு இருந்தாங்களாம்.
வேற மாவட்டத்துக்கு நிலைமை இல்லைன்றாங்களா? இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி அந்த ஆட்சிகளுடைய முடிவுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அப்படி அண்டர்பட்டு அடிக்கிறாங்க. அவங்க வாசகத்தை வாசிக்கிறேன். என்ன கடந்த நோன்பு பெருநாளில் தௌஹீத் ஜமாத்தின் மாநில நிர்வாகம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் நிலையை கவனித்து சனிக்கிழமை தொழுமாறு அறிவிப்பு செய்தாலும் ஒரு சில கிளைகள் மற்றும் மாவட்டங்கள் கவனிங்க, ஒரு சில கிளைகள் மற்றும் மாவட்டங்கள் எங்களுக்கு செவ்வால் பிறை ஒன்றிலேயே தொழுது கொள்ளும் வாய்ப்பு இருந்ததாக மாநில நிர்வாகத்திலும் சுட்டிக்காட்டினார். முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கன்னியாகுமரிக்காரன் மட்டும் தான் கேட்டான்ட்டாங்க. வேற மாவட்டத்துக்காரன் கேட்டதா கடைசியில் வருது. அந்த ஒரு ஆய்வுல என்ன வருதுன்னு கேட்டா முதலில் சொல்லுகிறார்கள் கன்னியாகுமரி கார்த்திகை வெள்ளிக்கிழமை நாங்க பெண்ணு அறிவிச்சோம்னு கேட்டா அவங்க தான் எப்பன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க தொழ போறோம்னு கேட்டாங்க, எங்களுக்கு இன்னைக்கே தொழ முடியும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த பிறை பார்த்தது பரபரப்பா இருந்தது, அது விதிவிலக்கு. அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டோம். வேற மாவட்டங்கள் அப்படி இல்லைன்ட்டாங்களா? ஆய்வு வேற மாவட்டங்கள் அப்படி இல்லைன்ட்டாங்க. அவங்க அதே ஆர்டிகல் இப்ப எழுதுறாங்க பாருங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதே ஆர்டிகல் எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்கன்னா கடந்த நோன்பு பெருநாளில், அவங்க வாசகத்தை படிக்கிறேன், கடந்த நோன்பு பெருநாளில் தௌஹீத் ஜமாத்தின் மாநில நிர்வாகம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் நிலைமையை கவனித்து சனிக்கிழமை தொழுமாறு அறிவிப்பு செய்தாலும் ஒரு சில கிளைகள் மற்றும் மாவட்டங்கள், ஒரு சில மாவட்டங்களும் ஒரு சில கிளைகளும் எங்களுக்கு செவ்வால் ஒன்றிலேயே தொழுது கொள்ளும் வாய்ப்பு இருந்ததாக மாநிலத்தின் நிர்வாகத்திலும் சுட்டிக்காட்டினார்கள். அப்ப அவனுக்கு கொடுக்கல, கன்னியாகுமரிக்காரன் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறான, ஒன்று சுட்டியும் காட்டியிருக்கிறான, அவனும் பரபரப்பா இருந்திருக்கிறான, அவனை ஏழும்னு சொல்லியிருக்கிறான, மக்கள்கிட்ட கொண்டு செல்ல ஏழும்னு சொல்லியிருக்கிறான். சொல்லி இருந்து மறுத்த காரணம் என்ன? இதுவரைக்கும் சொன்னது வேற மாவட்டத்துக்காரங்க சொன்னது தெரியாது, என்ன மரத்து இல்லைன்றுவாங்க. அவங்க சொல்ல வச்சுட்டாங்க. இப்ப வேற மாவட்டத்துக்காரர்களும் கன்னியாகுமரியில கேட்ட மாதிரி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இன்னைக்கு அறிவிக்க வேண்டும், நாங்க மக்களை திரட்ட இயலும் அப்படின்னு கிளைகள் கேட்டார்கள், மாவட்டங்கள் கேட்டார்கள் பின்னாடி சொல்றாங்க. அப்ப ஏன் அவங்களுக்கு மறுத்தீங்க? அதாவது மக்கள் தான் முடிவு செய்வாங்க, மக்களை கூட்டுவதுதான் முக்கிய பிரதானம்ங்கிறீங்க. கன்னியாகுமரிக்காரன் பரபரப்பா இருந்த மாதிரி வேறு சில மாவட்டம் இருந்ததாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அப்ப நான் கேட்கிறேன், அந்த ஜமாத்தில் பயணிக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை எல்லாம் மூடர்கள் ஆக்குறாங்க, உங்களுக்கு விளங்கவே இல்லையா? இது என்னங்க கன்னியாகுமரியில மட்டும்தான் இருந்துச்சு, வேற மாவட்டத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 3-5 மாசம் கழிச்சு ஆய்வு செஞ்சு போடும் பொழுது எல்லா மாவட்டத்திலும் கேட்டாங்க, சில மாவட்டங்கள்ல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நாங்கள் தனியா தொழுவ முடியும், வெள்ளிக்கிழமை தொழுவ முடியும், நீங்க சொல்ற மாதவிடாய் பெண்களை எல்லாம் திரட்ட முடியும், மக்களை செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கேட்டார்களே. கேட்டவர்களுக்கு கொடுக்காம இருந்ததுக்கு என்ன காரணம்? கன்னியாகுமரியும் கேட்டான், அவனுக்கு வெள்ளிக்கிழமை அனுமதி கொடுத்தீங்க. வேற மாவட்டம் கேட்டான், கிடையாது, சனிக்கிழமை தான் நீங்க கேட்டதை ஒத்துக்கிட்டீங்க. இப்ப இதுவரை கேட்கல நினைச்சிட்டு இருந்தாங்க மக்கள், தெரிஞ்சு வச்சுப்பேன். வேற மாவட்டங்களும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறான், கிளைகளும் கேட்டிருக்கிறான். என்ன கேட்டிருக்கிறான்? நீங்க சொன்ன காரணம் பொய்ன்னு கேட்டிருக்கிறான். மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாதுன்னு சொல்றீங்க, கொண்டு சேர்க்க இயலும். இப்ப பெருநாள் அறிவிச்சா வெள்ளிக்கிழமை கூட்டம் கூட்டி காட்டுறோம், மக்களுக்கு மெசேஜை கொண்டு போறோம்னு சொல்லி தயாரா இருக்கோம் என்று சொல்லி மாவட்டம் சொன்னார்கள் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த அந்த மக்களுக்கு முடியும் என்று இருந்தும், அதை நல்லா கவனிக்கணும், பிறை பார்த்ததும் உறுதியாகிவிட்டது, பரபரப்பாகவும் ஆகிவிட்டது, மாவட்டம் எல்லாத்துக்கும் கொண்டு போக முடியும்னு சொல்றான், மாதவிடாய் வரப்பெண்கள் வரணும் அதெல்லாம் ஏழும்னு சொல்றான். இது எல்லாம் சாதகமாயிருந்தும் அவனை நீங்கள் தொழுவிக்க வேண்டாம் என்று சொன்ன காரணம் என்ன? உள்ளத்தை பிளந்து பார்த்தா சொன்னீர்கள் கேட்டீங்கல, இதுதான் ஆதாரம். என்ன ஆதாரம்? வெள்ளிக்கிழமை தொழுதால் தௌஹீத் ஜமாத்துக்காரன் மட்டும்தான் தொழுவான், டவுன் காதி அறிவிக்கவில்லை, அரசாங்க லீவு சனிக்கிழமை தான், சனிக்கிழமை லீவு தான் நிறைய மக்கள் வருவாங்க, வெள்ளிக்கிழமை தொழுதா கூட்டம் கம்மியா போயிடுறேன். கூட்டம் கம்மியா போச்சுன்னு சொன்னா அல்தாஃப் இல்லாதனால, யூசுப் இல்லாதனால, சேத்ரான் இல்லாதனால, பிஜே இல்லாதனால குறைஞ்சிருச்சுன்னு ஒரு கணக்கு இயக்கத்துக்கு பின்னடைவாயிரும். அப்படிங்கறத தவிர என்ன காரணம் சொல்ல முடியும்? கன்னியாகுமரிக்காரன் தான் வற்புறுத்தினான்னு காரணம் சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சில மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க. நீ என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த மாவட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். அப்போ உங்க கணக்கு என்ன வருது? ஹதீஸ்லயும் உறுதி ஆயிடுச்சு, பெருநாள் உறுதி ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நோம்பு வரைக்கும் கூட சொல்லிட்டீங்க. அப்ப பெருநாள் தொழுவதுதான் பாக்கி. அந்த பெருநாள் தொழுவருக்கு என்ன தடை செஞ்சீங்க? மக்களை திரட்ட இயலாது, நீங்க திரட்ட இயலும் தான். கன்னியாகுமரிக்காரன் எப்படி திரட்ட இயலும்னு சொன்னானோ அப்படி சில மாவட்டங்கள் உங்கள்கிட்ட சொன்னான் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தடுத்துக்கு என்ன காரணம்?
வெள்ளிக்கிழமை தெரிஞ்சா சுன்ன ஜமாத்துக்கு சனிக்கிழமை பெருநாளா இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை பெருநாளை வச்சா கூட்டம் குறைஞ்சிவிடும். சனிக்கிழமை வைத்தால் அரசாங்க விடுமுறை, பள்ளிக்கூடங்கள்லாம் கிடைக்கும், சுன்ன ஜமாத் பொதுமக்கள்லாம் வருவாங்க, கூட்டம் ஜாஸ்தியா இருந்தா அந்த கூட்டத்தை இயக்கத்தின் பலமாக காட்டிக் கொள்ளலாம். கன்னியாகுமரியில் எப்படி செஞ்சீங்க? கன்னியாகுமரி சுன்ன ஜமாத்து பெருநாள் அறிவிச்சிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுன்ன ஜமாத்துக்காரன் பெருநாள் அறிவிச்சிட்டான். அவனுக்கு வெள்ளிக்கிழமை வச்சாதான் அங்க கூட்டம் கூடும். இங்க உள்ள சுன்ன ஜமாத்து சனிக்கிழமை அறிவிச்சிருக்கிறான். இங்க சனிக்கிழமை வச்சா இதை தவிர என்ன காரணம் சொல்லி பார்ப்போம். கன்னியாகுமரிக்காரன் ஒரே மாதிரி ரெண்டு நடக்குதுங்க. ஒருத்தனை கூட ஒருத்தனை கூடாது. ஒரே மாதிரி இதே மாதிரி பரபரப்பா இருக்கிறது, இதே மாதிரி கேட்டிருக்கிறார்கள். இந்த வாசகத்தில் ஒரு ஆர்டிக்கல்ல முன்னாடி வந்து கன்னியாகுமரி விதிவிலக்குட்டாங்க. அவர்கள் மட்டும்தான் எதிர்பார்த்திருந்தார்கள். அதுக்கு இத்தனை விஷயம் என்னன்னு கேட்டா, நேற்று முடிவு செஞ்சு இன்னைக்கு எழுதி அனுப்புனா கூட கவனக்குறைன்னு வந்துடலாம். ஒரு மாசம் உட்காந்து திருத்திருக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலை போன மாசம் முடிவு செஞ்சு விட்டு ஒவ்வொருத்தரும் எழுதி காட்டி முரண்பாடு வந்துடக்கூடாது, பிடிச்சு போவாங்க அப்படின்னு வரிக்கு வரி பார்த்து தயாரித்து செதுக்கி போட்ட ஆர்டிக்கல் என்ன வருதுன்னு கேட்டா, கன்னியாகுமரிக்காரன் செஞ்ச மாதிரி அடுத்த பாட்டு வந்து எவ்வளவு கேவலம் இந்த ஆய்வாளர்களா. இவர்களுக்கு பின்னாடி போனா நேரம் காட்டுவாங்களா? துணிந்து போய் சொல்லக்கூடியவர்கள் துணிந்து போய் சொல்றாங்க. அதான் பச்சை போய் சொல்றாங்களா இல்லையா? இதுல அப்ப பல மாவட்டங்கள்லாம் கேட்டு இருந்து மறைச்சி விட்டு அல்ல என்ன செய்யறான், அவங்க வாயினாலே வர வைக்கிறான். இல்ல கன்னியாகுமரி மட்டும் இல்ல, எப்படின்னா வரும் வராது மாதிரி கன்னியாகுமரிக்காரன் மட்டும் தான் கேட்டான், வேற யாரும் கேட்கல. வேற யாரும் கேட்டாங்க, ஆனால் வேற மாட்டும் கேட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, இது ஆய்வா? இது ஒரு விஷயம். அது அவசியம். இதற்கிடையே இந்த முடிவை சில விமர்சிக்க துவங்கினர். அவருடைய விமர்சனங்கள் இந்த அடிப்படையும் இல்லை. இது அடிப்படை இல்லாத விமர்சனமா? நம்ம விமர்சனமா? ஏன்பா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்தீங்கன்னு கேட்டா, அது விமர்சனம் அடிப்படை இல்லை. உள்நோக்கம் கற்பித்தார்கள். அரசியல் காரணத்திற்காக அப்படி முடிவெடுத்ததாக சொன்னார்கள். மக்களை திருப்திப்படுத்த சொன்னார்கள். இரையச்சம் இல்லாத முடிவு என்றார்கள். நமது உள்ளத்தை பிளந்து பார்த்து போல குறை சொன்னார்கள். உள்ளத்தை ஏன் பிளந்து பார்க்கணும் தான் உளறீங்களா? உள்ளத்தை பிளந்து பார்க்க வேணாம், அவனுக்கு கூடுங்க. அதே காரணம் வேற மாவட்டங்கள் இருந்துச்சு இல்லைங்க. மற்ற மாவட்டம் தான் மறுத்து இருந்தா கூட உங்க வாதம் நின்றும். என்னன்றேன் இல்லங்க, நீங்க வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஏழவே ஏழாதுங்க, சனிக்கிழமை வைங்க மாவட்டத்துக்காரன் வற்புறுத்தினான்னு சொன்னா அவனை கூட்டம் ஏழாதுங்கிறான். நாங்க என்ன சரின்னு கேட்கலாம். அவங்கள்ட்ட கேட்டுக்கிறான். அப்ப கன்னியாகுமரிக்காரன் எல்லா நியாயமும் அவனுக்கு இருக்கும்போது நீங்க மறுத்ததுக்கு என்ன காரணம்? உள்ளத்தை பிளந்து அல்ல போட்டனந்தா. நாங்கள் உள்ளத்தை பிளந்து பார்க்கவில்லை, உங்க உள்ளத்தை பிளந்து பார்த்து அல்ல கொண்டாந்து கொட்டிட்டான் அந்த பேப்பர்ல. உங்க அறிக்கையில வந்துருச்சு உங்க உள்ளத்தில் உள்ளது என்ன என்பது அறிக்கை மூலமா வந்து விட்டது. கண்டிப்பா அரசியல் தான் பண்ணிருக்கீங்க. இந்த மார்க்கத்தை வைத்து எல்லா மாவட்டங்களும் செய்ய முடியும். சரி, ஒத்துக்கிட்ட மாவட்டத்தில் கண்டிப்பா செய்ய முடியுமா இல்லையா? ஒத்துக்கிட்ட மாவட்டத்துக்கு மருத்துவம் ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? நாங்கள் பெருநாள் தொழுகை தயார் என்று ஒரு மாவட்டம் சொல்லி இருந்தோம். சில கிளைகள் சொல்லி இருக்கிறான். அந்த கிளைக்கு ஊர்ல திரட்டக்கூடிய கஷ்டம் கிடையாது, எங்க ஊர்ல எங்களுக்கு முடியுங்கிறான். அதெல்லாம் செய்யக்கூட சனிக்கிழமை நீ. அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு இருந்தா சுன்ன ஜமாத் வராது. சுன்ன ஜமாத் கூட்டம் கம்மியா போயிடும். கூட்டம் கம்மியா போட இயக்கத்துக்கு பின்னடைவு. இயக்கமா மார்க்கமா? இயக்கம் தான் பெருசு. இதான உள்ள விஷயம். இது நல்லா விளங்கிக்கிறங்க. இவர்கள் எந்த அளவுக்கு இந்த குமரி மாவட்ட சம்பந்தமாக சொன்னது பொய் என்பதற்கு இது ஒண்ணு போத இவர்களுக்கு பின்னாடி போக முடியாது. மார்க்கத்தை நேசிக்கிற ஒருவனால் துணிஞ்சு இயக்கத்துக்காக வேண்டி பொய் சொல்லி தவறான வழிகாட்டி எங்கள் பலம்தான் பெருசு என்று காட்ட நினைத்தார்களே. ஆனால் அப்ப உங்களை எல்லாம் பாடக்காய வைத்து மார்க்கத்தை வளைக்கக்கூடியவரோடு எப்படி நீங்கள் பயணிப்பீர்கள்? இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொன்னு ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். அதாவது ஒரு பெரிய கடைசி ஆய்வு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெருநாள் தொழுகையுடைய நேரம் இருக்குல்ல, அது ஆரம்ப நேரம் நமக்கு தெரிஞ்சான். இது வரைக்கும் முடிவு நேரம் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தலாம். அவங்க ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டா, இப்ப நாங்க அந்த நிலையை மாற்ற போறோம். எந்த நிலையை மாற்ற போறோம்? பிறை பார்த்து விட்டு அடுத்த நாள் அறிவிக்கிறோம் இல்லையா? அது அன்னைக்கு அந்த முடிவு எடுத்துட்டோம். ஏன் முடிவு எடுத்தோம்னு கேட்டா, ஒரு சட்டம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. என்ன சட்டம் தெரியாமல் இருந்தது கேட்டா, பெருநாள் தொழுகையை சூரியன் உதித்த உடனே பெருநாள் தொழுகை தொழுகிறோம்ல, எவ்வளவு நேரம் வரைக்கும் தொழுகலாம் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியவில்லை. அந்த நாலேஜ் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. இப்ப நாங்க ஆராய்ச்சி பண்ணி நினைச்சிட்டோம்னு கேட்டா, அந்த பெருநாள் தொழுகையுடைய நேரம் சூரியன் உச்சி சாயிற வரைக்கும், அதாவது லோகருக்கு முந்தி வரைக்கும். உச்சி சாயிறதுன்னா லுகருக்கு முன்னாடி வரைக்கும். 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னு சொன்னா 8க்கு தொழலாம், 9க்கு தொழலாம், 10க்கு தொழலாம், 11க்கு தொழலாம் என்று இப்ப நாங்கள் ஹதீஸ் ஆய்வு பண்ணி என்ன பண்ணிட்டோம்னு கேட்டா,
பெருநாள் தொழுகைக்கு நம்ம டைம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 7 மணிக்கு முடியாட்டா கூட 8க்கு சொல்லுங்க. 8க்கு முடியாட்டா நாங்க முதல்ல என்ன நினைச்சாங்களாம், 7 to 8 தான் சொல்லணும் முடிவெடுத்து வச்சிருந்தாங்களாம். அதுக்கு மேல போறது முடிவுட்டையே தெரியலையா, இப்படி ஒரு ஜமாத் இருந்திருக்குமா? எந்த ஒரு தொழுகை நேரமா இருந்தாலும் ஆரம்ப வக்துன்னு ஒன்று, கடைசி வக்துன்னு ஒன்று இருக்குது. இவங்களுக்கு ஆரம்ப வக்து தெரிஞ்சு இருந்துச்சான். பெருநாள் தொழுகை ஆரம்ப வக்து சூரியன் உதித்து சில 20 நிமிஷம் அந்த உச்சிக்கு வரணும்ல, அது ஆரம்பிச்சது பெருநாள் தொழுகை. எது வரைக்கும் தொழுவனா அப்படின்னு கேட்டா 7 to 8 வரைக்கும் என்று நாங்கள் விளங்கி வைத்திருந்தோம். அதுக்கு மேல போகக்கூடாது என்று நாங்கள் நினைத்திருந்தோம். சொல்றாங்க எல்லா அறிஞர்களும் என்ன விளங்கியிருந்தாங்களா, பெருநாள் தொழுகை நேரமே அரை மணி நேரம் தான் விளங்கி வச்சிருந்தாங்களாம். 7:30 to 8க்குள்ள தொழுக வேண்டும் என்று நாங்கள் விளங்கி வைத்திருந்தோம். இப்ப நாங்க ஹதீஸ்கள் ஆய்வு செய்யும் பொழுது 7:30 to 8க்கு தொழுவலாம், 8க்கும் தொழுவலாம், 9க்கும் தொழுவலாம், 10க்கும் தொழுவலாம், 11க்கும் தொழுவலாம், லோகர் வரைக்கும் உச்சிக்கு வர்ற வரைக்கும், சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் தொழுகலாம் என்று இப்ப நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால பெருநாள் அறிவிச்சோம்னு சொன்னா 8க்கு இல்லாட்டி 9க்கு மக்கள் வந்துருவாங்க, 9 இல்லாட்டி 10க்கு வந்துருவாங்க, கூட்ட முடியும். முதல்ல இந்த 7 to 8 நினைச்சதுனால முடிவு எடுத்துட்டாங்களாம். முதல் எப்படி விளங்கி இருந்தாங்களா, பெருநாள் தொழுகை என்றால் 7 to 8 விளங்கி இருந்தாங்களாம். அப்படின்னு விளங்கி இருக்கல. அவர் சொல்றாங்க 7:30 முதல் 8க்குள்ளதான் சொல்லணும் என்று விளங்கி இருந்தோம். கடைசி வக்து என்னங்கிறது எங்களுக்கு விளங்கல, எங்களுக்கு அறியவில்லை, நாங்கள் அறியாத நிலையில் இருந்தோம். அதனால நாங்க என்ன முடிவு பண்ணோம், 7 to 8க்குள்ளதான் சொல்லணும் என்று இருந்தால் இந்த அரை மணி நேரத்துக்குள்ள வந்து 50 பேரை அந்த அசம்பிள் பண்ண முடியாம போயிருமே அப்படி நினைத்து நாங்க அடுத்த நாள் என்று அறிவித்து விட்டோம். இப்ப நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் 7:30 சுமார் 12 வரைக்கும் தொழுவாங்க என்று கண்டுபிடிச்சு விட்டோம். அதனால் கொஞ்சம் காலையில் அறிவித்தா கூட 8க்கு பதிலா 10 அறிவிச்சு விட்டோம்னு சொன்னா மக்களை கூட்ட முடியும் என்று மாத்தி கொண்டோம். பழைய நாள தப்பு தான். பழைய முடிவு தப்புங்கிறது என்ன காரணம்னு கேட்டா, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு தான் காரணம். என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, பெருநாள் தொழுகையுடைய கடைசி நேரம் உச்சி வரைக்கும் இருக்கிறது. சூரியன் உச்சிக்கு வரும்ல, சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் பெருநாள் தொழுகை கடைசி நேரம் இருக்கு என்று இப்ப கண்டுபிடித்து விட்டோம். இப்ப கண்டுபிடிச்சதுனால இந்த மசாலா இப்பதான் எங்களுக்கு தெரியுது. இப்ப தெரிஞ்சதுனால இனி அப்படி செய்ய மாட்டோம். இனிமேல் வந்து தகவல் அறிவிச்சா கூட லேட்டா தொழுது போறாங்க. 6 மணி 7 மணி தொழுவாங்க, 9 மணி தொழு வைக்க சொல்லிட்டு போறோம். 10 மணி தொழு வச்சிருவாங்கல்ல, 11 வச்சிருவாங்கல்ல, இப்படி மெசேஜ் சேர்ந்துரும்ல. இந்த சட்டத்தை இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப மாத்திட்டாங்க, சட்டத்தை மாத்துறாங்க. எதை வச்சு மாத்துறாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸ்ல இட்டு கட்டினது பொய் சொன்ன அதை வச்சுலாம் மாத்தல, அதை கௌரவமா மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க, பெருநாள் தொழுகையின் இறுதி வக்து எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. வாசல் சொல்றாங்க, என்ன செய்யறாங்கன்னா அவங்க இதில் வச்சவங்களுக்கு வரணும். அதாவது என்ன செய்யறாங்கன்னா, அதாவது பெருநாளின் முதல் செயலாக அவங்க வாசத்தை படிக்கிறேன். இப்ப பெருநாளின் முதல் செயலாக நபி அவர்கள் பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவார்கள் என்று வந்துள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் பெருநாள் தொழுகையை தாமதமின்றி காலையிலேயே தொழுவிட வேண்டும் என்று நாம் அனைவரும் அறிந்து வைத்துள்ளோம். கடந்த காலங்களில் 10 to 10:30 மணிக்கு பெருநாள் தொழுகை தொழுது வந்த மதுகபவாதிகளை குறை கூறியுள்ளோம். சுன்னாவிற்கு புறம்பாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளோம். காலை 7:30 8 மணிக்குள் தொழ முடியாமல் போனால் என்ன செய்வது? பெருநாள் தொழுகை சற்று தாமதப்படுத்தலாமா? தாமதப்படுத்தலாம் என்றால் எவ்வளவு நேரம் தாமதப்படுத்தலாம்? எதுவரை தாமதப்படுத்தலாம்? ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம் முடிவு நேரம் இருக்கும். பெருநாள் தொழுகையின் ஆரம்ப நேரம் தெரியும், முடிவு நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முடிவு நேரம் தெரியாம இருந்துச்சான். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது சொல்லிட்டு வந்து இங்கதான் நான் கள்ளத்தனத்தை காட்ட போறேன். ஒரு ஹதீஸ போட்டாங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, வாகன கூட்டம் வந்தது, நபி அவர்கிட்ட வந்து தாங்கள் நேற்று பிறை பார்த்தார் சாட்சி சொன்னார்கள். நபி அவர்கள் அவர்களை நோன்பை விடுமாறும் விடிந்ததும் காலையில் தங்களின் திறனுக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இப்படின்னு அந்த ஹதீஸ போட்டாங்க. மேலே நாம் குறிப்பிட்ட ஹதீஸ்களில் நபிசல் அவர்கள் பெருநாள் தொழுகையை காலையிலே தொழுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று இடம்பெற்றுள்ளது. காலை என்று நாம் மொழிபெயர்த்துள்ள வார்த்தைக்கு
அரபி மூலத்தில் எகுது என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இது கதா என்ற வார்த்தையின் எதிர்கால சொல்லாகும். இதன் மூலச்சொல் உதுவன் என்பதாகும். இந்த அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? அவங்க வாசகம், இது நான் வாசிக்கிறது அவங்க வாசகம். இந்த அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த சொல்லை அன்றைய மக்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை அரபி மொழி அறிஞர்களின் விளக்கத்தில் இருந்து விளங்கிக் கொள்ள முடியும். இந்த வழிமுறையை தௌஹீத் ஜமாத்தும் சரியென கடைபிடித்து வருகிறது. ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் புகாரியின் விரிவுரையான தம்முடைய ஃபத்ஹுல் பாரி என்ற நூலில் இந்த அல் உது என்ற வார்த்தையின் பொருளை தெளிவுபடுத்தி விட்டார்கள். என்ன தெளிவுபடுத்தி உள்ளார்கள் என்றால், ஒல் அஸ்ருஃபில் உதுவி அல் முதையும் என் புக்ரத்தின் நகார், தமிழ் போட்டிருக்காங்க. அல் உது என்பதன் அசலாகிறது பகலின் ஆரம்பத்தில் செல்வதாகும். பகலின் ஆரம்பத்தில் செல்வதாகும் அர்த்தம் போட்டிருக்கிறான். ஒரு குதுவின் அவ்வளிகி இல ஜவால், குதுவு என்பது பகலின் ஆரம்பத்திலிருந்து சூரியன் உச்சி சாயும் வரையிலாகும் அப்படின்னு போட்டாங்க. அல் கதுவத்து என்றால் காலையில் ஒரு தடவை செல்லுதல் என்று பொருளாகும். இதன் மூலச்சொல் அல் குது என்பதாகும். பகலின் ஆரம்பத்திலிருந்து அதன் பாதி வரை எந்த நேரத்தில் வெளியில் சென்றாலும் அது குது என்பதில் அடங்கும். அல் குது என்பது பகலின் ஆரம்பத்திலிருந்து சூரியன் உச்சி அடையும் வரை உள்ள நேரத்தை குறிப்பதாகும் என்பது மேற்கண்ட வார்த்தைக்கான இப்னு ஹஜர் விளக்கத்திலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எனவே பெருநாள் தொழுகையின் நேரம் பகலின் ஆரம்பத்திலிருந்து சூரியன் உச்சியை அடையும் வரையிலாகும் என்பதை இதிலிருந்து அடைய முடிகிறது. சூரியன் உச்சியை அடைவதற்கு முன்பு வரை பெருநாள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றாலும் பகலின் ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் சிறந்தது, நபி வழியாகும். அரிதான சந்தர்ப்பங்களில் சூரியன் உச்சியை அடைவதற்கு முன்பு வரை தாமதித்துக் கொள்ளலாம். இதுவே ஆய்வின் முதல் கட்ட முடிவாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் என்ன போடுறாங்கன்னு கேட்டா, நல்ல பாயிண்ட் வளைக்கிறங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறை பார்த்த உடனே எகுது இல்லா முசல்லான்னு சொல்றாங்க. உங்க முசல்லாவுக்கு எகுதுன்னா காலையில் பொருள் அர்த்தம். அந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு எகுது என்று சொல்கிறார்கள். எகுது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், சூரியன் உச்சி உதித்ததிலிருந்து சூரியன் உச்சி சாயிற வரைக்கும் அர்த்தம். எகுது என்றால் அந்த நேரத்துக்குள்ள போங்கன்னு அர்த்தம் வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அரபியில் என்ன வார்த்தையை போடுறாங்கன்னா எகுதுன்னு போடுறாங்க. எகுதுக்கு என்ன அர்த்தம்? இப்னு ஹஜர் சொன்னார் போட்டிருக்காங்க. எகுதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், சூரியன் உதித்ததிலிருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும் உள்ள நேரத்தில் செல்லுதல் அப்படின்ட்டாங்க. அப்ப அதுக்குள்ள செல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால நீங்கள் பிறை பார்த்துட்டீங்க, எகுதுன்னு வார்த்தை போட்டாங்க. எகுது என்று சொன்னால் சூரியன் உதித்ததிலிருந்து உச்சிக்கு வர வரைக்கும். அப்ப அந்த நேரத்துக்கு எப்ப வேணாலும் தொழுகலாம். சூரியன் உதித்தும் தொழுவலாம், சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் தொழுவலாம். சிறந்தது முன்னாடி தொழுவதுதான் என்று இந்த வாசகத்தை வைத்து இப்னு ஹஜர் கொடுக்கிற விளக்கத்தை வைத்து நாங்க என்ன முடிவுக்கு வர்றோம்? பெருநாள் தொழுகையுடைய ஆரம்ப நேரம் சூரியன் உதித்தல் என்பதும், பெருநாள் தொழுகையுடைய முடிவு நேரம் வந்து சூரியன் உச்சிக்கு வருவது 12 மணி 12:30 மணி அது மாதிரி வரும். அவ்வளவு நேரம் வரைக்கும் பெருநாள் தொழுகை நேரம் இருக்கிறது. இவ்வளவு லாங்கான நேரம் இருக்கும் பொழுது தகவல் லேட்டா கிடைச்சாலும் அறிவிக்கலாம். இப்ப நாங்கள் மாற்றிக்கொண்டோம். முந்தி வந்து இவ்வளவு நேரத்துக்கு பெருநாள் தொழுகை எங்களுக்கு தெரியாது, பொய் சொல்றாங்கன்னா தெரியுங்கிற உங்களுடைய ஊழியர்கள்லாம் இருக்குது. இவ்வளவு நேரத்துக்கு பெருநாள் தொழுகை நீட்டலாம் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க என்ன முதல்ல நினைச்சோம், 7 to 8 தான் பெருநாள் தொழுகை. நம்ம அறிவித்து அந்த நேரத்தை தாண்டிட்டா என்ன செய்யறது, எல்லாத்தையும் கூட்ட முடியாது. அதனால அடுத்த நாள் வச்சுக்கணும், நல்ல டைம் எடுத்து அடுத்த நாள் கூட்டிடலாம். அப்ப அடுத்த நாள் கூட்டுவதற்கு காரணமே என்னமா? இது காரணம் இல்ல, எதை சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்து சொன்ன காரணம் இது. இது காரணமாக அப்துல் கரீம் 1 மணி நேரம் வழக்கம் கொடுத்தார், அது சொல்லப்படவே இல்லை. இந்த முடிவை ஏன் எடுத்ததுங்கிற காரணத்தை இதுவரைக்கும் இது சொல்லல. ஏன் இந்த முடிவை எடுத்தோம் என்பதற்குரிய இந்த காரணத்தை இதுக்கு முந்தைய சொல்லவே இல்லை. மக்களுக்கு சொல்ல யோசிக்கிறாங்க. நாங்க ஏன் இந்த முடிவை எடுத்தோம் என்று சொன்னால், பெருநாள் தொழுகையுடைய டைம் கொஞ்சமா இருக்குது, அதனால நம்ம அடுத்த நாள் தான் வச்சு ஆகணும். இப்ப நாங்க என்ன விளங்கிட்டோம், பெருநாள் தொழுகை நேரம் ரொம்ப பெருசா இருக்குது. பெருசா இருக்கும் பொழுது 7 மணிக்கு மக்களுக்கு அறிவிச்சா கூட 10 மணிக்கு வந்துருவாங்க, 11க்கு வந்துருவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸ் வந்ததனால் அது தவறு என்று இனிமே செய்ய மாட்டாங்க. இனிமே அன்னைக்கு அறிவிச்சிருவாங்க. ஆனா தப்பு காரணம் என்னவா, இப்பதான் இந்த ஹதீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலதான் அவங்க அழிவுத்தனம் பண்றத சொல்ல போறாங்க. என்ன அழிவுத்தனம் பண்றாங்கன்னு கேட்டா, இந்த எகுதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த எகுதுங்கிற வார்த்தைக்கு வந்து சூரியன் உதிச்சதுல இருந்து உச்சி செல்ற வரைக்கும் அர்த்தம் கொடுத்து, அதனால் பெருநாள் வரைக்கும் என்ன செய்யலாம், பெருநாளுக்கு நேரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபத்ஹுல் பாரிங்கிற புஸ்தகத்தை காட்டிருக்கிறாங்க.
அந்த ஃபத்ஹுல் பாரியை காட்டும் பொழுதாவது அது முழுசு அவர் என்ன சொல்றாரு காட்டணும்ல. அவங்க காட்டினதையே தொடர்ச்சியை படிக்கிறாங்க. அவங்க எந்த ஃபத்ஹுல் பாரியை காட்டுறாங்களோ, எந்த ஃபத்ஹுல் பாரியை காட்டுறாங்க, அதாவது அஸ்லுல் பில் உதுவி, உதுவு என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல் முதியும் புக்ரத்தின் நகார், பகலுடைய ஆரம்பத்தில் இருந்து புறப்படுதல் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இதை சொல்லிட்டு அதே ஃபத்ஹுல் பாரியில அடுத்த வார்த்தையை, ரொம்ப தள்ளிலாம் இல்ல, அடுத்த வார்த்தையை சொல்றாரு, சும்மா கது யுஸ்தாமலானி ஃபீ குல்லி தஹாபின் ஒரு ருஜுவன் தவஸ்வன். யகுதுங்கிற வார்த்தைக்கு அசல் ஆரம்ப அர்த்தம் அதுவா தான் இருந்தது. பிறகு என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டா போறது வாரதுன்னு அர்த்தம். யகுதுனா போறது, காலையில போனாலும் யகுதுதான், மத்தியானம் போனாலும் யகுதுதான். பள்ளி முசல்லாவும் போங்க, நேரத்தை மைனஸ் பண்ணிவிட்டு போகுதல் தஹாபுங்கிற அர்த்தத்துக்குரியதாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சேர்த்து அவர் சொல்றாரு. அப்ப அந்த கதாங்கிற வார்த்தைக்கு அகராதியில் ஒரு அர்த்தம் ஆரம்பத்தில் இருந்தாலும் பிறகு அதனுடைய அர்த்தம் என்னவாயிருச்சுன்னு சொல்றாருன்னு கேட்டா அந்த நேரத்தை குறிக்காது. எகுதுனா போறது, எகுது இல்ல முசல்லான்னா மத்தியானம் போனாலும் எகுதுன்னு சொல்லலாம், எப்ப போனாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காரு. அந்த ஃபீக்குல்லி தஹாபின்னு போட்ட இப்னு ஹஜருடைய வார்த்தையை மறைச்சிருக்கிறாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு அதே ஃபத்ஹுல் பாரில தான் எடுத்து காட்டுறாரு. இந்த கதாங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லாம என்னென்ன வருதுன்னு சொல்றாரு. உதாரணம் வெள்ளிக்கிழமை ஆகிட்டது என்று சொன்னால் கதத்தி ஷயாத்தீனு பி ராயாத்திஹா இலல் அஸ்வாக், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னு சொன்னா மக்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான்கள் கடத்தருவுக்கு கொடியை கொண்டுட்டு போயிடுவாங்க. எதுக்காண்டி? ஜும்மாவுக்கு போயிடாது தடுக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல கதா, இந்த கதாங்கிற எகுது வார்த்தை தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு தகுதுல் மலாய்க்கத்து, மலக்குமார்கள் எல்லாம் வருவாங்க, மஸ்ஜித் வாசல் வந்துருவாங்க, வரவங்க ரெக்கார்ட் பண்றது, ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்களை எல்லாம் பதிவு செய்வதற்காக மலக்குமார்கள் வந்துருவாங்க என்று ஹதீஸ் இருக்குது. அதுல என்ன வருதுன்னா எகுது தான் வருது. மலக்குமார்கள் எப்ப வருவாங்க? ஜும்மாவுக்கு மலக்குமார்கள் ஜும்மாவுக்கு வரவங்களை பதிவு செய்யறாங்களே, அது சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு தானே பதிவு செய்யறாங்க. சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு மலக்குகள் வருவதை சொல்லும் பொழுது எகுதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எகுதுங்கிற வார்த்தையை தான் போடுறாங்க. மலக்குகள் எகுது வருவார்கள். உங்க அர்த்தப்படி என்ன வரணும்? எகுதுன்னா சூரியன் 7 மணிக்கு வந்துருவாங்களா மலக்குமாரெல்லாம்? அப்ப 8 மணிக்கு வந்துருவாங்களா? 9 மணிக்கு வருவாங்களா? ஜும்மாவுக்கு மக்கள் வரும்போது தானே வருவாங்க. அப்ப அதான் என்ன வருதுன்னா ஒரு தகுதுல் மலாயிகத்து ஒரு தஜ்லிசு அலா பாபில் மஸ்ஜித், மலக்குமார்கள்லாம் தகுதுன்னு தான் வருது. காலையிலே அர்த்தம் கிடையாது, சுபஹோட அர்த்தம் கிடையாது, மலக்குகள் வெறும் அப்ப எகுதுங்கிற வார்த்தைக்கு வெறுமனே வருதல், வெறுமனே போகுதல் என்கிற அர்த்தம் இருக்கிறதுக்கு ஹதீஸை ஆதாரம் காட்டி இப்னு ஹஜர் சொல்றாரு. அதை என்ன செய்யறாங்க? மறுடெடுப்பு செய்யறாங்க. அதுக்கப்புறம் இதே ருதுங்கிற வார்த்தைக்கு வேற மாதிரி அர்த்தம் இருக்கிறது. மாபைன சலாத்து சுபுஹி ஒ துருவி ஷம்ஸ், இந்த உதுவை கதா உதுவன், இந்த உதுவுங்கிற வார்த்தைக்கு சுபுகுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள நேரம் அர்த்தம் இருக்குங்க. அப்ப நான் அப்ப என்ன சொல்லலாமா? அதே உதுவுங்கிற மிஸ்பாஹுல் முனீர் கிதாப்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சூரியன் உதிக்குதுல சுபுகு தொழுவும்ல, சுபுகு தொழுதுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள சின்ன டைம் இருக்குல்ல, சுபுகு வக்து, அந்த சுபுகு வக்தையும் உதுவு என்று சொல்ல முடியும் அகராதியில் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப எகுதுன்னு தான் சொல்றீங்க. எகுதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, சுபுகோட அர்த்தம் இருக்குது, சுபுகுடைய வக்துன்னு அர்த்தம் இருக்குது. சலாத்துல் கதாத்துங்கிறவங்கள, காலை துளைங்கிறவங்கள சுபு துளைக்கு அந்த கதாத்து தான். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நீங்க இப்னு ஹஜர் வழக்கம் எப்படி வருது? சூரியன் உதிச்சதுக்கு பிந்தி தான் ஆரம்பிக்குது உதுவுங்கிறது. இந்த விளக்கத்துல என்ன வருதுன்னு கேட்டா சுபுகுலையே ஆரம்பிச்சு, சுபுகுலையே உதுவுன்னு வந்துருது. சுபுகுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் மிஸ்பாஹுல் முனீர்ல இருக்கிறது. லிசானுல் அரபில மாபைன சலாத்தில் கதாத்தி துலுவி ஷம்சி அப்படின்னு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உதுவத்துங்கிறது மின் யௌமின் ஐனிஹி, அந்த நாள் அர்த்தம், அடுத்த நாள் இல்லைன்னு அர்த்தம். எகுதுன்னா அன்னைக்கு போன்ற அர்த்தம். எகுதுங்கிற வார்த்தைக்கு அன்றே போவதுன்னு அர்த்தம் வேண்டாம் கொடுக்கலாம்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்பாஹுல் முனீர்ல என்ன இருக்குன்னா சும்மா கசுர ஹத்தா உஸ்துமில ரஹாபி ஒலிந்திலா, பிறகு இந்த எகுதுங்கிற வார்த்தை சும்மா போறதுங்கிற அர்த்தம் தான். இத்தனை மணிக்கு போறது, காலைக்குள் போறது, நேரத்தில் போறதுங்கிற அர்த்தத்தை நீக்கிவிட்டு போறதுங்கிற அர்த்தத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறான்னு கேட்டா வகுது யா உனைஸ்,
அதாவது ஒருத்தர் ஜினா விபச்சாரம் செஞ்சுன்னா ரசூல்லாட்ட வந்து ஒத்துக்குருவார். அப்ப அவரை தண்டிச்சிருவாங்க. விபச்சாரம் செஞ்சா ஒரு மட்டும் செய்ய முடியும், பொம்பளை வேணும்ல. அப்ப யாருக்கு செஞ்சா சொல்றாரு, பொம்பளைகிட்ட போய் விசாரிக்க சொல்றான் ரசூல்லா. அந்த பொம்பளைகிட்ட கேளு, ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடு, அவங்க ஒத்துக்கிறாடி விட்டுரு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதை சொல்லும் போது என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகுது யா உனைஸ், உனைஸே நீ போ. வகுது அதிகாலையில் போன்ற அர்த்தம் கிடையாது, நீ போன்னு சாதாரண போங்கிற அர்த்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கதாங்கிற வார்த்தை நினைஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பது ஆதாரம் காட்டி மிஸ்பாஹுல் முனீர்ல சொல்றாங்க. அதே மாதிரி மூஜமுல் வசியத்துல அந்த கதாங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. காலையில் போகுதல் அர்த்தம் இருக்கிறது, வெறுமனே போகுதல் அர்த்தம் இருக்குது. ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லாக பயன்படுத்துறாரு. அதே மாதிரி வந்து இது போக ஜவுஹரி எல்லாருமே சுபுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் சொல்றாங்க, அதை விட்டுருவோம். இதுக்கு அடுத்து என்னன்னா ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த கதாங்கிற வார்த்தைக்கு வெறுமனே போகுதல் வருதல்ங்கிற அர்த்தம் தான் ஹதீஸ்கள் இருக்குது. அதுக்குள்ள ஆதாரம் என்ன? ஏற்கனவே ஒரு சொன்ன ஹதீஸ், மலக்குமார்கள்லாம் ஜும்மாவுக்கு வருவார்கள். ஜும்மாவுக்கு வந்து ஜும்மா டைத்துக்கு முந்தைய வருவாங்க, காலையில வருவாங்க. ஜும்மாவுடைய டைம் சூரியன் தாண்டி பிறகு தான் தொழுவ போறாங்க. அப்ப தகுதுல் மலாயிகத்துங்கிற வார்த்தை வருது. ஏற்கனவே சொன்ன அபூ தாவூதுல ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவுல தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையாயிரும். இரவுல இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க குளிப்பு கடமையாயிரும். குளிப்பு கடமையானவங்க குளிப்பார்கள். குளித்து விட்டு சும்மா எகுது இலசலாம், பிறகு சுபு தொழுகைக்கு போவார்கள். எகுதுன்னா உங்க கணக்கு என்ன? சூரியன் உதிச்சதுக்கு பிறகுன்னு அர்த்தம். சூரியன் உதிச்ச பிறகா சுபு தொழுகைக்கு போவாங்க. ஹதீஸ்ல வருது எகுது இலசலா, குளிப்பு கடமையாகி ராத்திரில குளிப்பு கடமையாயிரும், சுபு தொழுகைக்கு போவாங்கல்ல. சுபு தொழுகைக்கு போறதை பற்றி ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, சும்மா எகுது இலசலா, பிறகு தொழுகைக்கு போவார்கள். இந்த எகுதுவுக்கு நீங்க சொன்ன அர்த்தம் என்ன? சூரியன் உதித்ததில் இருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும். இந்த நேரத்தில் சுபத்துல போவாங்க. எகுது இலசலாத்தில் வருத சுபு தொழுகைக்கு போவாங்க, குளிப்பு கடமையாகிவிட்டு சுபு தொழுகைக்கு போவார்கள். ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மதுல 24,429 ஹதீஸ்ல அது இருக்கிறது. இது மொத்தவளை இந்த கருத்து இருக்கிறது. அப்ப வந்து என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுபு தொழுகைக்கு போவார்கள்ங்கிற வார்த்தைக்கு எகுது வருது. அப்ப இந்த எகுதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க சொன்ன அர்த்தத்தில் வரவே இல்லை. என்ன அர்த்தத்தை சொன்னீங்க? சூரியன் உதித்ததில் இருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும் சொன்னீங்கல்ல, அந்த நேரத்துக்கு குறிக்குமா? குளிப்பு கடமையா எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்ச உடனே தொழுகைக்கு போறாங்கன்னா சுபு வக்துல சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தி, சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தி போனதுக்கு எகுது வருது. நீங்க சூரியனுக்கு பிந்தி தான் எகுதுங்கிறீங்க. ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, சூரியன் உதித்ததுக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் போறாங்கல்ல, அதுக்கு எகுதுங்கிற வார்த்தை வருது. நீங்க அதுக்கு அர்த்தமே இதாங்கிறீங்க. ஹதீஸை வச்சு பார்க்காம இப்னு ஹஜருடைய மேற்கோளை பாதியை கட் பண்ணி இதுல இருந்து கண்டுபிடிச்சோங்கிறீங்க. அது கண்டுபிடிக்க இயலாது. அதுக்கப்புறம் வந்து சயீத் இப்னு முஸய்யப் அவர் இலக்கணத்துக்கு எடுத்துக்கலாம், அது அவர் சொன்ன ஆதாரமாகாது. இலக்கணத்துக்கு அந்த மொழியை அறிஞ்சிக்கிறது இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். கான எகுது இலல் முசல்லா பாதாயு சல்லிய சுபஹ கப்ல துலி ஷம்சி, சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே இப்னு முஸய்யப் அவர்கள் வந்து முசல்லாவுக்கு போவார்கள். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே முசல்லாவுக்கு போவார்கள் இருக்கு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு வந்து எகுது சொல்லலாமா? உங்க கருத்து பிரகாரம் சூரியன் உதிச்சதில் இருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும் தான் எகுதுங்கிற வார்த்தையை சொல்லணும். இதுல எகுதுன்னு வருது, எகுது இலன் முசல்லா. இப்னு முஸய்யப் முசல்லாவுக்கு எகுது, முசல்லாவுக்கு போவார்கள். உங்க அர்த்தப்படி என்ன அர்த்தம்? சூரியன் உதிச்சதுக்கு பிந்தி போவார்கள் அர்த்தம் உங்க கருத்துப்படி. ஆனா இங்க எகுது இலன் முசல்லான்னு போட்டுட்டு கபல துலி ஷம்சின்னு வருது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடிங்கிற வார்த்தையை போட்டு எகுதுங்கிறாங்க. அப்ப சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எகுதுன்னா என்ன அர்த்தம்? வெறும் போவார்கள். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சூரியன் உதிக்க பின்னாடியே போற அர்த்தம் செய்ய முடியுமா? உங்க அர்த்தப்படி செஞ்சா எப்படி செய்யணும்னு கேட்டா, எகுது இலல் முசல்லா, சூரியன் உதித்ததுக்கு பிந்தி போவார்கள். கபல துலி ஷம்சி, சூரியன் உதித்ததுக்கு முன்னாடி உலர்கள். சூரியன் உதித்ததுக்கு பிறகு போவார்கள், சூரியனுக்கு முன்னால். இப்படி யாராவது பேசுவானா? அப்ப இந்த எகுதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. சாதாரணமா போறதுன்னு அர்த்தம். எகுதுல இருந்து சட்டம்லாம் எடுக்க இயலாது, எகுதுல இருந்து பெருநாள் வக்துடைய டைம்லாம் எடுக்க இயலாது. எகுதுங்கிறது சாதாரண போறது வாரதுங்கிற அர்த்தம் வருது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ், இந்த கனவுல வந்து சில ஆளுக்கு வேதனை செய்யப்படுறா ரசூலுல்லாஹ் காட்டப்படும். மேராஜ் அழைச்சிட்டு போவாங்கல்ல, அது மேராஜிலே கனவு ரெண்டு விதமா சொல்லப்படுது.
அப்ப ஒருத்தனை வந்து இந்த வாயெல்லாம் கிழிக்கிற மாதிரி தண்டிக்கப்படுவான். அவனை பத்தி வந்து மலக்கு யார் இவருக்கு விளக்கும் போது அந்த மனுஷன் யார் என்று கேட்டால் இன்னஹு ரஜுலு யகுது மின் பைத்திஹி, இவன் யாருன்னு கேட்டா வீட்டை விட்டு வெளியே வருவான், போய் கிதுபத பொய்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கு தான் வாயை போட்டு கிழிக்கிறாங்க, வாய் கிழிக்கிற மாதிரி ஒரு ஆளை பாக்குறாங்க. அந்த அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது யகுது மின் பைத்திஹி, வீட்டிலிருந்து வெளியேறான், போறான்னு அர்த்தம், வெறும் போறான்னு அர்த்தம். அப்ப காலையில போன மட்டும் தண்டிக்கப்படுமா? அப்ப யகுது குங்குவத்தப்படி சூரியன் உதிச்சவனா போறான் பாருங்க, அவன் தான் பொய் சொல்லக்கூடாது. மத்தியானத்துலாம் போய் பொய் சொல்லிக்கிறான் அர்த்தமா? போறதுன்னு அர்த்தம். யகுதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா போறதுங்கிற அர்த்தம். ஹதீஸ் புகாரில 7047 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து 5807 ஹதீஸ்ல இருக்கிறது. இப்னு உமர் அவர்கள் கான யகுது இலல் மஸ்ஜித் யௌமல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை வந்து மஸ்ஜிதுக்கு போவார்கள். யகுது எப்ப போவார்கள்? ஜும்மா டைம் தானே போவாங்க. சூரியன் உதிச்சதுக்கு முந்தியா போயிருப்பாங்க இல்ல. அது வந்து ஹதீஸ்ல வச்சு பார்க்கும்போது யகுது சாதாரணமா தான் வருது. அதே மாதிரி வந்து மஸ்ஜித் நபவியில வந்து ஒரு சஹாபி வந்து காயப்பட்டிருப்பாரு, அவரை போட்டிருப்பாங்க சாதுரில் ஆனவர்களை. அப்ப அவர் காயம் போட்ட உடனே அந்த காயத்திலிருந்து ரத்தம்லாம் வடிஞ்சு பள்ளிவாசல் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். அதை பத்தி அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபைதா சாதும், சாது அவர்கள் யகுது ஜுரஹு தமன் குமாத்தபிகா, அவருடைய காயத்திலிருந்து தண்ணி வந்துகிட்டு ரத்தம் வந்து கொண்டே இருந்து அதுல மூத்தாகி விட்டார்னு வருது, யகுதுன்னு வருது. காலையில் மட்டும் ரத்தம் வரமாப்ப காயம் மட்டும் கொண்டு வைக்கிறாங்க. ரத்தம் வந்ததுன்னு சொல்லுவதை சொல்லும்போது வருகைன்னு சொல்லும் பொழுது எகுதுன்ற வார்த்தையை போடுறாங்க. நீ எகுதுக்கு என்ன அர்த்தம் சொல்றீங்க? அந்த சூரிய உதிச்சதுல இருந்து உச்சி வரைக்கும் தான் அர்த்தம் செஞ்சு விட்டீங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் ரத்தம் வருமா? அதனால மொத்த போயிட்டார் அவரு. எப்ப பார்த்தாலும் ரத்தம் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு சொல்ற வார்த்தை என்ன? எகுது. அப்ப எகுதுனா வருது, எகுதுனா வருது போகுதுன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் வராது. புகாரில் ஒரு ஹதீஸ்ல அப்படி வருது. புகாரில் 463 ஹதீஸ்ல அப்படி வருது. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து விறகு கட்டையை தூக்கி கொண்டு சும்மா யகுது, பிறகு அவன் புறப்பட்டு சென்று விற்கிறான, அது பிச்சை வாங்குறது நல்லதுங்கிறாங்க. அப்ப காலையில அதிகாலையில போறது மட்டும்தானே சிறந்தது, மத்தியானத்துல விறகு எடுத்துட்டு போனா நல்லது இல்லையா? இப்ப யகுதுக்கு என்ன அர்த்தம்? போறதுன்னு அர்த்தம். அதுல யகுதுங்கிற வார்த்தை தான் வருது. அதே மாதிரி ஒரு முஸ்லீம்ல 1909 இருக்கிறது, ஐயுக்கும் யுகைப்பு யகுதுவ குல்ல யோமினிலா பத்தான், உங்கள யார் வந்து பத்ஹான்ங்கிற இடத்துக்கு போய் அத்திக்கிற இடத்துக்கு போய் 2 ஒட்டகத்தை அடைய யார் விரும்புகிறீர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, நான் சொன்ன உடனே அப்ப நீங்க என்ன செய்யறேன்னா பாவம் செய்யாம இருக்கீங்கன்னு ஒரு வழக்கம் சொல்றாங்க. பாயிண்ட் என்னன்னு கேட்டா யகுதுன்னு வார்த்தை வருது. ஒவ்வொரு நாளும் யகுது, புறப்பட்டு சென்று. அப்ப புறப்பட்டு சென்றுங்கிற அர்த்தத்தில் ஹதீஸில் வந்திருக்கிறது. சுபுகுல இருந்து சூரியன் உதித்ததில் இருந்து உச்சி வரைக்கும்ங்கிற அர்த்தத்தில் வரவில்லை. இது முஸ்லிம்ல 1909 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இந்த வார்த்தைக்கு வந்து யகுதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? சுபுகுல சூரியன் உதிச்சதுல இருந்து உச்சி வர வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நாங்கள் பெருநாள் தொழுகை நேரத்தை இப்ப முடிவு செய்யறோம்ங்கிறாங்க. யகுதுல அப்படி முடிவு பண்ண இயலாது. ஏன்னா யகுதுக்கு பல அர்த்தம் இருக்குது. சும்மா போறதுன்னு அர்த்தம் இருக்குது, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நேரம்னு அர்த்தம் இருக்கிறது, சூரியன் உச்சியில இருந்து உச்சி வரைக்கும்ங்கிற ஒரு நேரம் இருக்கிறது. பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு ஹதீஸை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா போறது வாரதுங்கிற அர்த்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பிறை பார்த்த தகவல் வந்தவுடனே முஸல்லாவுக்கு போங்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த டயத்துல இந்த டயத்துக்குள் போங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தல, சும்மா தான் போங்கிறாங்க. சும்மா போங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு வந்து இப்னு ஹஜர் சொன்னார்னு சொல்லி பாதியை வெட்டி போட்டு இதுல இருந்து தொழுகை நேரத்தை முடிவு பண்ற ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த ஆராய்ச்சியா? அப்ப யகுதுவோட ஹதீஸ்ல வர்ற எல்லா இடத்துக்கான அர்த்தமா? யகுதுன்னு எங்கெல்லாம் ஹதீஸ் வந்து ரத்தம் ஓடியதுன்னு வருத, சுபுகுல இருந்து சூரியன் உதிச்சதுல இருந்து உச்சி வரைக்கும் ரத்தம் ஓடியது, மற்ற நேரத்தில் ஓடவில்லை, அப்புறம் செத்து போயிட்டான்னு சொல்ல போறீங்களா? என்ன அர்த்தம் செய்ய போறீங்க? அப்ப இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு இது ஆய்வுன்னு சொல்ல இயலாது. இது பேர் ஆய்வுன்னு சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதை விட என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயத்தை பாருங்க. அதாவது இந்த யகுதுங்கிற வார்த்தைக்கு இதே நாசர் என்ன செய்யறான்னு கேட்டா தௌஹீத் உலமாக்கள் ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. அதுல அவங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. அதுல அந்த குரூப்ல நம்மளாம் இல்ல, அந்த அவங்க ஜமாத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதுல உரையாடல் எனக்கு வந்திருக்கு, அவர் என்ன அனுப்பியிருக்காரு, அவங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் செஞ்சது இதை யகுதுவை போட்டு பண்ணியிருக்கிறார் பாருங்க. அதுல வருது, என்ன வருதுன்னு கேட்டா வாசிக்கிறேன். கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸில் யகுதுவ இலாமு சல்லாஹும் என்ற இலாமு சல்லாஹும் என்ற வாசகத்திற்கு மறுநாள் திரளுக்கு செல்லுமாறு கூறினார்கள் என்று பொருள் இருப்பதாக அறிகிறேன்.
அப்படின்னு சொல்லி மறுநாள் அர்த்தம் செய்யறாரு. யகுதுக்கு அர்த்தம் செய்யறாரு. இப்போ செய்யறாரு. கண்டுபிடிச்ச அர்த்தம் என்ன? யகுதுன்னா அந்த சூரியன் உச்சிக்கு வந்ததில் இருந்து சூரியன் உதித்ததில் இருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும் தான் யகுது. இதுல யகுதுக்கு என்ன போடுறாருன்னா யகுதுன்னா மறுநாள் பாருங்க. யகுதுன்னா மறுநாள் போறதுங்கிற மாதிரி அர்த்தம் என்ன செய்யறாரு? அவரு அந்த வாதத்துல வைக்கிறார். யாரு உலமாக்கள் மத்தியில் டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு குரூப்ல இவர் போட்ட யகுதுக்குள்ள அர்த்தம் என்ன? அப்ப அந்த முடிவு எடுக்கும் போது அவருடைய கருத்து என்ன? யகுதுன்னு சொன்னா அடுத்த நாள் போற அர்த்தம். யகுதுக்கு இப்ப என்ன சொல்றாரு? சுப்புகுல இருந்து சூரியன் உச்சி வர வரைக்கும் போறதுங்கிறாரு. அந்த டிஸ்கஷன்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் சொல்றாரு யகுதுன்னு சொன்னாலேயே கதன்னா நாளை அர்த்தம் நம்ம சோமகதிங்கிறோம்ல அந்த வார்த்தையில் வைத்துக் கொண்டு யகுதுன்னு அடுத்த நாள் போக சொன்னாங்க. இன்னைக்கு பிறகு பார்த்த தகவல் வந்துச்சு. அடுத்த நாள் போக சொன்னார்கள் வாதம் பண்ணவர். அப்ப அடுத்த நாள் போக சொன்னாங்கன்னு யகுதுக்கு அர்த்தம் இருக்குன்னு எழுதியப்ப அதுக்கு என்ன? அதுக்கு பதில் எங்க? அதையே மறுக்கல. அதான் முதல்ல உங்க நிலைமை அந்த அதிசயம் கிடையாது. இது இப்பதான் கண்டுபிடிச்சு போய் சொல்றாங்க. ஏற்கனவே இந்த யகுதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அடுத்த நாள் தப்பா வழங்கி இருந்தாங்க. அந்த அடிப்படையில் வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இதுல அப்பட்டமா போய் சொல்லி இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டுலாம் அந்த முடிவெடுத்து தெளிவா என்னன்னா வந்துச்சு தகவல் சுபுல தொழுவ சொன்னாங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அதை சொன்னால் கௌரவம் போயிடும். ஏன்? அதைத்தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறோம். இவங்க சொன்ன ஹதீஸை எடுத்து காட்டி கொண்டு நிலையை மாத்தினா சரியா வராது. நிலையை மாற்றவும் செய்யணும். ஆனால் நம்ம வேற ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இந்த காரணத்தினால் மாத்துகிறோம் அப்படி சொன்னோம்னா அடுத்தவன் சொல்லி வரலையா? அவங்க ஆராய்ச்சி பண்ணி செஞ்சாங்க. என்ன பார்த்து வர்றாங்கன்னா அடுத்தவன் சொன்னா என்ன நீனா பண்ணா என்ன ஹதீஸ் கட்டுப்பட வேண்டியதானே? ஹதீஸ் கட்டுப்படுதல் என்பதை விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா நாங்க நிலைப்பாடு தவறுதான் இனிமே அறிவிக்க மாட்டோம். இனிமே இந்த மாதிரி வந்தா அன்னைக்கு தான் கொண்டாட சொல்லுவோம். சனிக்கிழமை அறிவிப்புன்னு வராது. அதுக்கு காரணம் நீங்க சுட்டி காரணம் ஹதீஸ்லாம் கிடையாது. உங்க கேள்வி எல்லாம் கிடையாது. நாங்க புதுசு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சு மாத்தினால் அவருக்கு கௌரவம் குறையாது. இதை கண்டுபிடிச்சதா? இதுதான் உங்க அர்த்தமா? யகுதுக்கு அடுத்த நாள் அர்த்தம் செய்யுது. அது என்ன ஆச்சு? அப்ப யகுதுவுக்கு சுபுக்கு முந்தின அர்த்தம் அதுக்கு என்ன செய்யறீங்க? யகுதுக்கு சாதாரண போறதுன்னு அர்த்தம் எல்லா அதிசயமும் வருது. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அப்ப யகுதுன்னா இந்த டயத்துக்குள்ள உள்ளதுதான் குறிக்கும் அர்த்தம் வருமா? அப்ப யகுதுங்கிறது போறதுன்னு அர்த்தம் வழங்குதா? சாதாரண போறது. யகுது இல்ல முசல்லாவுக்கு போச்சு உத்தரவிட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலா இப்படி ஒரு ஆதாரத்தை கூட செஞ்சுட்டாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிறைக்கு தான் ஆய்வு பண்றாங்க. எந்த ஆய்வு பண்றாங்களோ அதுல உள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். ஒரு ஹதீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. என்ன ஹதீஸ்? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சுபு தொழுதுட்டு நோம்பாளிகளா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கிராமவாசி வர்றாங்க. நாங்க பெற பார்த்தோம்னு சொல்றாங்க. நீங்க பெருநாத்திலிருந்து போங்கிறாங்க. இந்த ஹதீஸை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இது அந்த அர்த்தம் இல்ல, அது அடுத்த நாளுங்கிற அர்த்தம் தான் வரும் அப்படின்னு சொல்லி நாசர் என்ன செய்யறாரு? விளக்கம் கொடுத்திருந்தாரு. அது ஒரு மடமே முட்டாள்தனம் சொல்லியிருந்தோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஹதீஸை தவறுன்னு ஒத்துக்கிட்டோமே. ஆனால் அப்ப எவ்வளவு பெரிய அறிஞர் குழுவுடைய ஆய்வாளருக்கு தவறுன்னு வந்துருமே. அந்த ஜமாத்து மீது நம்பிக்கை அப்படி பாக்குறாங்க. தவறு வரும்னு சொன்னா ஜமாத்து நம்பிக்கை போயிருமா? தவற ஒத்துக்கிட்ட ஜமாத்து நம்பிக்கை கூடுமா? எங்க ஊரும் போயிடும். அதான் ஜமாத்து நம்பிக்கை இல்ல. எவ்வளவு பெரிய ஆய்வாளர் நினைச்சோம். இப்படி தப்பு செஞ்சுட்டாங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஹதீஸை பத்தி பேசாம கடைசி எப்படி முடிக்கிறாங்க தெரியுமா? இப்ப எடுத்து முடிவு போறேன். அதாவது இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா இனிமேல் ஒரு முடிவு நாங்க எடுத்து விட்டோம். என்ன எடுத்துட்டோம்? பெருநாள் நோன்பு விஷயத்தை எல்லாம் நாங்க அறிவிப்போம். அறிவிச்சுட்டு மாவட்டங்கள் மக்களை திரட்ட முடியும்னா திரட்டிட்டு போறாங்க. முடியலன்னா மாத்திக்கலாம். மாவட்டத்தின் பக்கம் உரிமை விட்டுட்டோம். எப்படி இந்த உரிமை இனிமே அவங்க செய்ய மாட்டாங்களாம். மாவட்டத்துக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்கிறாங்க. மாவட்டத்துக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அப்ப எப்படி ஒரு மாவட்டத்துல 2 நிர்வாகி 2 விதமா சொன்னா என்ன செய்வீங்க? மாவட்டத்துக்கு கிழக்கு சண்டை வந்தா என்ன செய்வீங்க? இவங்க தான் பேசுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வழிகிட்டா வழிகேடு இல்லையா அப்படின்னு சொல்லி போன வாரம் தான் பேசியிருக்காரு. அப்ப இந்த ஆய்வுக்கு பிறகு பேசுறாரு. ஆய்வுல என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறோம், நம்ம தான் ஆர்டர் பண்ண, நான் உள்ள நம்புறோம், நம்ம ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு விடக்கூடாது அப்படின்னு பேசிவிட்டு இப்ப ஆய்வாளர்கள் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னு கேட்டா பெருநாளுக்கு அறிவிப்பு மட்டும் செய்வோம். மக்களை கூட்ட 7ம்னா நீ கூட்டிக்க, 7 அட்டி நீ சனிக்கிழமை அறிவிச்சுக்க, 7 வெள்ளிக்கிழமை அறிவிச்சுக்க, மாவட்டத்துக்கு விட்டுட்டோங்கிறாங்க. மாவட்டத்தின்பால் விடுவது என்பது எவ்வளவு பெரிய, அதாவது மார்க்கத்தில் ஒரு விஷயம் தெளிவான ஆதாரத்தை கொண்டு இருந்தா என் மாவட்டத்தில் விடணும், 7 மணி நீ பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன், இது அப்படியான ஒரு விஷயமா, நிர்வாக விஷயமா?
பிரியாணி போடுறதா குஸ்கா போடுறதா மாவட்டத்தில் விடு. ஒரு போராட்டத்தை வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்னு மாவட்டத்தில் விட்டுட்டு போ. இபாதத்துக்கு என்னப்பா மாவட்டத்தில் விடுறது? இப்ப மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சும்மா மாவட்டத்தில் விட்டுருவோம் கருத்தை. ஞாயிற்றுக்கிழமை வசதி ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு போங்க. இதுல என்ன பிரச்சனை? பிறை பார்த்த தகவல் வந்துருச்சா செய்யணும், அதான் ஹதீஸ். அப்படி சொல்றத விட்டுவிட்டு நாங்க பிறையை உறுதி செஞ்சு சொல்லிவிடுவோம். ஏழும்னா அன்னைக்கே செஞ்சுக்கிறோங்க, ஏழாட்டி அடுத்த நாள் மறுபடியும் வழிகேட்டை நோக்கி தான் போறாங்க. அதாவது அந்த வழிகேட்டை நீங்க செஞ்சுக்கிறீங்க. இனிமே இந்த பெருநாளுடைய பறக்கத்தை நாசமாக்கின வேலை எங்க பக்கம் வருது, எங்க பக்கம் வரக்கூடாது. நாங்க பிறையை பார்த்து உங்களுக்கு அறிவிப்போம். என்ன அறிவிப்போம்? பிறை பார்த்தாச்சு, எவனுக்கு ஏழுமோ அவன் பெருநாள், எவனுக்கு ஏழாவது அவன் அடுத்த நாள் பிறநாள் அறிவிச்சுக்கிறான். அப்ப பிறை பார்த்து கன்ஃபார்ம் ஆன பிறகும் கூட இப்படி அறிவிக்கலாம்னு இப்ப முடிவு எடுத்து சொல்றாங்க. இது ஆய்வா? நீ என்ன சொல்ல வர்றீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் பெரிய அந்த முடி தப்புட்டீங்க. அந்த முடி தப்புன்னு அறிவிச்ச பிறகு அதை போல்ட்டா சொல்லலாமே, பாத்தில வந்துட்டு போல்ட்டா சொல்றீங்க. ஹக்க தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிறை பார்த்தா பிறை தான், அடுத்த நாள் தள்ளக்கூடாது, அன்னைக்கு தான் கொண்டாட வேண்டும். என்னைக்கு பிறை பார்க்கிறோமோ இன்னைக்கு மகரில பார்த்தா நாளைக்கு பிறநாள் அப்படின்னு தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி உணவு வாதம் பண்ணிவிட்டு இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று கேட்டால் மக்கள்கிட்ட உரிமை விட போறோம். எதுக்கு மக்கள்கிட்ட கொடுக்க கூடாது அது கொடுக்குறாங்க. எதுக்கு மக்கள்கிட்ட கொடுக்கலாம்? நிர்வாக விஷயத்துக்கு கொடுக்கலாம், போராட்டத்துக்கு கொடுக்கலாம், சோறு விஷயத்துக்கு கொடுக்கலாம், தர்பியை என்னைக்கு வைக்கிறான்னு கொடுக்கலாம். உங்க நிர்வாக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்க மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போங்க. மார்க்கத்துக்கு கொடுக்கலாமா? பிறை பார்த்து உறுதியான பிறகு இதுதான் மார்க்க சட்டம்னு சொல்லுவீங்களா? இப்ப என்ன செய்யறாங்க? மாவட்டத்துக்கு தப்பானதுக்கு வந்து உத்தரவு போட்டாங்களாம். கேள்வி கேட்டதுனால என்ன செய்யறாங்க? எதுக்கு இனிமே சுமந்து தெரியும்னு நம்ம பிறை பார்த்து அறிவிச்சு விட்டுருவோம். விரும்புனா வெள்ளிக்கிழமை கொண்டாடிக்க, விரும்பணும் சனிக்கிழமை கொண்டாடிக்க, நாங்கள் மாவட்டத்தின் பொறுப்பில் விட்டுட்டோம் ஆய்வு முடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆய்வா? ஆய்வு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னா ஹதீஸை பேண வேண்டியது இல்லை. ஹதீஸ் இருந்தாலும் நீங்க முடிவு எடுத்துக்க வேண்டியது. கூட்டம் கூட ஏழுமா பாத்துக்கிறேன். கூட்டம் கூட ஏழுங்கிற பொருள் செஞ்சுட்டு போங்க. கூட்டம் கூட ஏழாட்டி ஹதீஸை போட்டு வீசிட்டு போங்க. இப்ப ஆய்வுடைய முடிவு, இறுதி முடிவு என்ன? பிறை பார்த்து பெருநாள் என்பதை நாங்கள் அறிவிப்போம். அறிவிச்சா செய்யணுமா என்றால் அது அவசியம் கிடையாது. ஹதீஸ்ல இருந்தாலும் கட்டாயம் கிடையாது. மாவட்டங்கள்லாம் ஆலோசனை பண்ணி நமக்கு மக்களை கூட்ட இயலும்னா ஹதீஸை பின்பற்றுவாங்க, மக்களை கூட்ட இயலாதுன்னா ஹதீஸத்துக்கு ஓரம் கட்டி விட்டு அடுத்த நாள் கொண்டாடிக்குவாங்க. இப்படின்னு நாங்கள் முடிவு எடுத்துட்டு போட்டிருக்காங்க. இது ஆய்வா? தெளிவான ஹதீஸை கொண்டு முடிவெடுத்த பிறகு அதுல ஏன் ரெண்டு சாய்ஸ் வருது? ஒரே சாய்ஸ் தானே, பிறை பார்த்து நோம்பு வைங்க, பிறை பார்த்து நோம்பு விடுங்கிற ஹதீஸுக்கு எந்த மரியாதையும் மாக்கியாச்சு ஆய்வுல. என்னோட பிறை பார்த்து நோம்பு விடுங்க நாங்க சொல்லதான் செய்வோம். நீங்க மாவட்டங்கள் இஷ்டத்துக்கு மாத்திக்கிறலாம்னா என்ன அர்த்தம்? இப்படிங்கிற ஒரு ஒரு இது வச்சுட்டாங்க. எனவே இந்த பண்ணு அவங்க வாசகத்தை படிக்கிறேன். எனவே இனிவரும் காலங்களில் பிறை பார்த்த தகவலை மாநில தலைமை உறுதி செய்து அறிவிக்க நீண்ட தாமதம் ஏற்பட்டால் மாநில தலைமை பெருநாள் அறிவிப்பை மட்டும் வெளியிடும் என்றும், அன்றைய தினமே மக்களிடம் தகவலை கொண்டு சேர்த்து தொழுகை நடத்திவிட முடியுமா என்பதை மாவட்ட நிர்வாகங்கள் முடிவுக்கு விட்டுவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. நாங்க பெருநாள் அறிவிச்சிருவோம், நீங்க கூடி மக்களுக்கு சொல்ல இயலுமான்னு பார்க்கணும். சொல்ல இயலும்னா பெருநாள், சொல்ல இயலா நீங்க எல்லாம் கருதிட்டீங்கன்னா பெருநாள் இல்ல. அழகான மார்க்கம் தாங்க. இதுல போன கண்டிப்பா மறுமையில் வெற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி ஹதீஸை பத்தி முக்கியத்துவம் இல்லாம மக்களை கூட்ட முடியுமா, கூட்டம் சேர்க்க முடியுமான்னு பார்த்து முடிவெடுக்க சொல்லி ஒரு வழிகாட்டுறீங்களே. இந்த மாதிரி வழிகாட்டினா கண்டிப்பா என்ன செய்யும்? சொர்க்கத்தோட சேர்த்துரும், நல்லா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்து இறுதியாக என்ன முடிக்கிறாங்கன்னு கேட்டா நிறைய டைம் முடிய போகுது, அதனால சொல்றேன். இன்னொரு புது சட்டம், வாகன கூட்டம் ஹதீஸில், வாகன கூட்டம் அடுத்த சாயந்தரம் அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த ஹதீஸில் பிறை தகவல் தாமதமானதால் பெருநாள் தொழுகையை மறுநாள் தொழ நபி அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார்கள். அது வாஸ்தவம் தான், தாமதமாக தானே வருது, அனுமதி. ஆகவே அதை தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் பெருநாள் தொழுகையை மறுநாள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராம் அறிஞர்கள். ஊர்ல முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் கலவரம் பிரச்சனை வந்து நம்ம தள்ளி வச்சுக்கலாம். எல்லா அறிஞருடைய கருத்து என்னன்னு கேட்டா, நேர தாமதமா வந்த தகவலுக்கு தான் ஹதீஸ்ல இருக்குது. ஒரே ஒரு ஆள் ஒழுங்கா பேசியிருக்காரு, அதுல ஒருவர் வந்து பிடிவாதமா முடிச்சுட்டாரு. அவர் நினைச்சாரு தகவல் வந்துட்டா தள்ளி வைக்க கூடாது, ஊரடங்கு போட்டாங்கன்னா இருக்கிற 3 பேரை தொழுகிற வேண்டியது, 5 பேர் தொழுகிற வேண்டியதானே. நீ ஊரடங்கு போட்டா கலவரமா இருக்கு, மழையா இருக்கு, வெள்ளமா இருக்குன்னா விட்டுட்டு போ பெருநாள் தொழுகைய அப்படின்னு முடிவு எடுக்கணுமே தவிர, நீங்க வந்து தாமதமான தகவல் கிடைச்சதுங்கிறது கிடைக்காது, தகவலை கிடைக்கலங்கிற விஷயத்துக்கு உள்ளது. தகவல் கிடைத்ததுக்கு எப்படி இந்த சட்டம் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டாராம். அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அடுத்த முடிவு சொல்றாங்க, நம்ம பெருநாள் தொழுகையை வந்து முடிவானால் கூட
கலவரம் பிரச்சனை பஞ்சாயத்து முறைமையானால் அன்னைக்கு பெருநாத்தூர் ஊர்ல வந்து ஊர்வலம் போகக்கூடாது சங்கரி வாரத்து பிரச்சனை கிளப்புறாங்க. நம்ம கலவரம் பண்ற நம்ம நாளைக்கு பார்த்துக்கணும் என்ன செய்யலாம் முடிவு எடுத்துக் கொள்ளலாம். இது அனைவருடைய கருத்துமா. ஒரே ஒரு ஆள் மறுத்துட்டாரு, ஒரு ஆள் பேரை போடணும். எனவே 2 கருத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். அந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்ல என்ன நிலையிலையும் விட்டுக் கொடுக்கூடாதுன்னு எடுத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இது ஒரு ஆய்வு. ஆய்வுனா அந்த ஒருத்தர் என்னத்துக்கு சொல்றாரு, அந்த கருத்து ரீசன் சரியா இருக்குதா, நீ என்ன சொல்ற, அந்த கருத்தை டிஸ்கஷன் பண்ண ஒரு கருத்து வர முடியாதா? அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அடுத்த முடிவு எடுக்கிறாங்க, நேர நம்ம வேற காரணத்தை தள்ளி வச்சுக்கலாம். பெருநாத்தொகையில் முடிவு எடுத்தா கூட சில காரணங்களுக்காக நம்ம தள்ளி வச்சுக்கலான்னு மெஜாரிட்டியுடைய முடிவு. ஒருவர் அதை மறுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரு, தகவல் லேட்டா கிடைச்சா மட்டும்தான் வாய்ப்பு இல்லையில பெருநாத்தொகை முடிஞ்சு போச்சு, மகரிபுல அசர்ல வந்து சொல்றாங்க. எப்படி சொல்லுறது, அடுத்த நாள் சொல்லுறதுன்னா அவனுக்கு நியாயம் இருக்குது. முன்னாடியே தகவல் வந்திருக்கும் போது எவன் தடுத்தா என்ன, மழை பெஞ்சா என்ன, வெயில் வந்தா என்ன, நீ தொழ வேண்டும்னு ஒரு நின்றுக்காரு ஒருத்தர். அல்ல அவர் ரஹம செய்யட்டும். அந்த ஒருத்தர் ஒழுங்காக சொல்லியிருக்காருங்கிறதுனால 2 அவர் புரியாம வந்திருப்பார் இருக்கு. 2ஐயும் நாங்கள் உங்கள்கிட்ட வச்சிருக்கோம். கருத்து வேறுபாடு விஷயம், நீங்கள் விரும்பினால் ஒரு சொல்ல ஏத்துக்கிறங்க, நீங்கள் விரும்பினால் எங்க எல்லாருடைய சொல்ல ஏத்துக்கிறங்க. ஆய்வு முடிச்சுட்டாங்க. சரியா? கிராமவாசிகள் தொடர்பான செய்தியில் மறுநாள் தொழுதைத்தான் குறிக்கும் என்பதற்கான ஆதாரங்கள் ஆய்வு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டுச்சான். அது மறுநாள் தான். இது கிராமவாசி வந்தாங்கல்ல அன்னைக்கே தானே சொல்லுதாங்க, அது இல்லைன்னு ஆதாரங்கள் முன் வச்சாங்களாம். கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸுக்கு விரிவுரை எழுதியவர்களும் கிராமவாசிகள் செய்தி பெருநாளைக்கு மறுநாள் தொழுதைத்தான் குறிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்களாம். மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. போதிய நேரமின்மையால் இது தொடர்பாக மற்றொரு அமர்வில் ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவு. அந்த ஹதீஸ் பேசவே இல்லை. அடுத்த நாள் தான் தொழுதாங்கன்னு வித்தியாசமான ஒரு வியாக்கியானம் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அதுக்கு பதில் சொல்றாங்க, நிர்பந்தப்படுத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். நேரம் இன்னொரு நாளைக்கு கூட வேண்டியதானே, அன்றைக்குள்ள ஒரு நாள் தான் அல்ல ஒதுக்கி தந்திருக்கான உங்களுக்கு நேரத்தை. நம்ம ஒதுக்கிற நேரம் தானுங்க. நேரமின்மைன்னா என்ன நேரமின்மை, மொத்தம் உங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் மூத்தா போயிட்டீங்களே, அதான் பதில். நேரமின்மைன்னு சொல்லலாமா? உங்களை ஆய்வு நிற்கிறோம், நேரமின்மைன்னு இப்படி சொல்றது நம்ம நேரத்தை உண்டாக்க வேண்டியதானே. நேரமின்மையினால என்ன இருக்குது, நாங்கள் அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளவில்லை, இன்னொருக்கு ஆய்வு பண்ண போகிறோம். அதுல அன்னைக்கு தொழுதாங்கன்னு வந்துச்சு வைங்க, அப்ப உம்புட்டு முசுக்குன்னு போயிடும். அந்த ஹதீஸ் தான் ஜீவனாடி. அந்த ஹதீஸ் ஆமா அன்னைக்கு தான் தொழுதாங்க வந்து விட்டது என்று சொன்னால் இந்த 1.5 மணி நேரம் வியாக்கியானம் தேவையே இல்லை. ரசூலுல்லாஹ் வந்துச்சு, தொழுதார்கள், முடிந்து விட்டது, அவ்வளவு. அந்த யகுதுல விளையாட தேவையே இல்லை. எந்த ஹதீஸுக்கு முடிவெடுத்தால் தீர்வு வந்து விடுமோ, ஈஸியாக வந்து விடுமோ, இவ்வளவும் தேவையில்லையோ, இந்த யகுது 10 பாருன்னா தேவையே இல்லை. அந்த ஹதீஸ் அன்றுதான் தொழுதார்கள் என்று காட்டினால் அன்று தொழுவே அப்படி சொல்லக்கூடாதான். அதான் காட்டுன்னு தெரியுது. இதை முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னா இம்புட்டு சொன்னா என்னவாயிரும், இவ்வளவு புசுண்டு ஆயிருமே. அதனால என்ன பண்றாங்க, நேரமின்மைன்னு காரணம், நேரம் இல்லாதனால அது முடிவெடுக்க. ஒரு ஆய்வு பண்றீங்க, 5 மாசம் ஆச்சு, போன மாசம் எடுத்து ஆய்வு வச்சாச்சு, வெளியிட போது இருக்கா கூடி இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு பேசுவதற்கு என்ன பெரிய விஷயமா? இந்த ஹதீஸின் கருத்து என்ன, அவ்வளவுக்கு காஞ்சி போயா இருக்கிறீங்க மூளை. அப்ப அந்த ஹதீஸின் கருத்து என்ன உட்கார என்ன சொல்லு, அரை மணி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ற ஒரு மேட்டர் எது, அந்த ஹதீஸின் அர்த்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்க ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே. இதை முடிவெடுத்திருந்தால் இவ்வளவும் தேவையில்லைங்கிறாங்க. இந்த ஹதீஸ் தான் ஜீவனாடி இந்த பிரச்சனைக்கு. இந்த ஹதீஸை தான் மீறிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு. இதனுடைய பதிலை தான் மக்கள் எதிர்பார்க்கவும் செய்கிறார்கள். இந்த ஹதீஸும் பதில் என்னன்னு அது முடிவெடுக்கவில்லை. அன்று தொழுதார்களா அடுத்த நாள் தொழுதார்கள் என்பதை நாங்கள் முடிவெடுக்கவில்லை, பெண்டிங்கில் வைத்திருக்கிறோம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு 5 மாசம் கழித்து முடிவெடுத்து விட்டு 6 மாசம் கழிச்சு அதை செய்வோம், சொல்லுவோம், நோம்பு முடிந்து விடும், அடுத்த நோம்பு முடிந்து விடும். அது சொல்ல வர்றீங்களா? அப்ப என்னன்னு கேட்டா, இது இந்த அளவுக்கு ரொம்ப நம்ம தௌஹீத் ஜமாத்தானான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. மதுஹபு கிதாபுகளை படிக்கும்போது எப்படி நம்ம ஒரு தமாஸ் பண்ணுவோமோ, அதனுடைய கருத்துக்கள்லாம் இருக்கு, நம்ம சிரிப்பா பார்க்குவோமோ, அந்த மாதிரி இருக்கா இல்லையா? இந்த ஆய்வை படிச்சார் சுன்ன ஜமாத்துக்கார மற்றவர் பார்த்தார்களே. ஆனால் உங்களை இந்த ஜமாத்தை பத்தி என்ன, இந்த பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு இஸ்ஸத்துக்கு கண்ணியமானதுன்னா ஏன்டா இதுக்கு என்ன பதில் உங்களை தானே கேட்க போறாங்க, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இப்படி உலர் இருக்கிறாங்களே, இதுதான் உங்களை வழிகாட்டுமா? அப்படி கேட்க மாட்டாங்க. அப்ப தப்பா வழிகாட்டுறாங்க, பொய்களை சொல்றாங்க, இல்லாத வியாக்கியானத்துல சொல்லிக்கிட்டு செய்யறாங்க. முடிவு என்னன்னு தெளிவு வரல. இப்போ என்னது, என்ன ஆய்வுடைய முடிவு என்ன? ஒரு முடிவும் இல்லை. உன் இஷ்டத்துக்கு நடந்துக்க, கலவரம்டா நடந்துக்க, மாவட்டம் முடிவு எடுத்துக்க, இன்னொரு ஆய்வுல இருக்கு, அது முடிவு மாத்திக்க. இப்ப ஆய்வு இது என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? உங்களை நாளைக்கு பிரச்சனை தெளிவா நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்லிட்டு போறதுக்கு ஏன் என்ன காரணம்? செஞ்சது பொய்,
பித்தலாட்டம். அதை மறைக்கிறது, அதை ஒத்துக்கிட்டால்தான் உடனே ஆய்வு வந்துடும். எதுக்கு இந்த ஆய்வு வரமாட்டேங்குது? நாங்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக வேண்டி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொன்ன தப்பு தான், அது செஞ்சிருக்க கூடாது. சில மாவட்டங்கள் கேட்டாங்க, கன்னியாகுமரிக்கு மட்டும் கொடுத்துட்டு வேற மாவட்டத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு மனமுரண்டா தான் செஞ்சோம். கூட்டம் குறைஞ்சிருமே நினைச்சோம், உள்ளதுன்னு சொல்லிட்டோம் வைங்களேன். அப்படி செஞ்சிருக்க கூடாது. இயக்கத்தை விட மார்க்கத்தை பெருசா நாங்க நினைக்கல. அது தவறு என்ற காரணத்தினால் இனிமேல் இது போல் செய்ய மாட்டோம்னா 2 வரி தான் ஆகி முடிஞ்சு வச்சுக்கத. அதை சொல்லக்கூடாதாம். அதனால நாங்க சும்மா எடுக்கல, இந்த மாதிரி ரீசன்லாம் வச்சு தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லிவிட்டு இப்பதான் அந்த ஹரிசங்களுக்கு தென்பட்டு யகுது கிடைச்சிருக்கிறது. யகுது கிடைச்சதுனால இப்ப என்ன செய்யறோம், அது தப்புன்னு சொல்றோம். ஆனா தப்புன்னு சொன்னா தப்பு இல்ல, தப்பு தான் அந்த முடிவு. நான் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் மாவட்டம் அந்த மாதிரி செஞ்சுக்கிறோம், நாங்க தான் செய்ய மாட்டோமே தவிர எங்களுக்கு அப்படித்தானே செய்யறாங்க. நாங்களும் யாரையும் பத்தி அவதூறு பண்ண மாட்டோம், மாவட்டம் பண்ணிக்கொள்ளலாம். நாங்களும் யாரை பத்தி பேச மாட்டோம், கிளைகள் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப என்ன செய்யறோம், நாங்கள் பெரிய சம்பந்தமா ஒரு முடிவு சொல்ல மாட்டோம், மாவட்டங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பா என்ன செய்து போயிட்டு ரொம்ப வேடிக்கையான ஒரு நிலைப்பாடா இருக்குது. அப்ப இன்னைக்கு நிறைய கேள்விகள் தேங்கி போச்சு. ஒரு கேள்வி இந்த வாரம் சொல்ல முடியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல சில பிரச்சனை வந்துருது. இதுவும் தேவைதானே, இதுவும் மார்க்க ரீதியான விஷயம் தான். ஒரு ஜமாத்துல இருந்து ஆய்வு பண்ணி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பயணிக்கிற ஒரு ஜமாத்து அவங்க ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த ஆய்வு சரியா தவறாங்கிறது, ஏன்னா இது சரின்னு மக்கள் கண்டுட்டாங்கன்னா நாளைக்கு மாவட்டங்களை தப்பா பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்மளோட பயணித்த சகோதரர்கள் அவங்க சுன்ன ஜமாத்துக்கு அண்ணன் சொல்ல தேவையில்லை, அவங்க கேட்க போறது இல்ல. நீங்க குர்ஆன் ஹதீஸில் பயணித்த ஒரு சகோதரர்களுக்கு இது நேர்வழி காட்டியிருக்கிறாங்களா, இந்த வழியை நாளைக்கு பின்பற்ற அடுத்த நோம்புக்கு பின்பற்றினா அவங்களுடைய மர்மம் என்ன ஆகும், வேணும்னு தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த கன்னியாகுமரி மாதிரி எல்லா மாவட்டத்திலும் கேட்டிருக்கிறாங்களா, மறைச்சிருக்கிறாங்களே, ஊழகான அதை சொல்லலையே. கன்னியாகுமரி மட்டும்தான் கேட்டாங்க, வேற மாவட்டம் கேட்கலன்னு சொல்லிட்டு வந்தாங்களே. அப்ப இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்து மார்க்க ரீதியாக இந்த காட்டின இந்த வழிகாட்டுதல் வழிகேடு, சரியான வழி இல்லை. பிறை விட்டால் சரியான முடிவு என்ன, பிறை பார்த்த தகவல் ரசூலுல்லாஹ் கிடைத்தது, அன்னைக்கே தொழு சொன்னார்கள். பிறை பார்த்து நோன்பு வைங்கள், பிறை பார்த்து நோன்பு சொன்னார்கள். அதனால பிறை பார்த்த தகவல் விட்டது என்று சொன்னால் பெருநாள் தான் முடிஞ்சிருச்சு. மாவட்டத்துக்கு அதிகாரம் கிடையாது, மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது, கிளைக்கு அதிகாரம் கிடையாது, கூட்டம் கூட்டுற டாபிக் கிடையாது. கூட்டம் கூடு 3 பேர் வந்தாலும் சரி செஞ்சிருக்கோம். ஏற்கனவே முந்தி ஒரு இதே மாதிரி மாலை காண்பிறையை சொல்லி டவுன் காட்சி சொல்லும் பொழுது நாம அறிவித்தோம், 50 பேர் கூட வரல பெருநாளைக்கு, நம்ம அதை பற்றி பார்க்கவே இல்லை. அப்ப எத்தனை பேர் வருவான் என்பதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவை என்னது, ஹதீஸின் பிரகாரம் பெருநாள் பிறை பார்த்தது உறுதி செய்யப்படுமையானால் அது பெருநாள் தான். அறிவிச்சுட்டு போயிட்டு வந்தோம், அதான் போயிட்டே இருக்கு. அதே நேரத்தில் இந்த விஷயம் நடந்தால், எந்த விஷயம், பெருநாளுடைய டைம் எல்லாம் முடிந்து ரொம்ப லேட்டாக வந்தால் பெருநாள் தொழுக இன்னும் முடியாது, ரிவர்ஸ்ல தொழுக முடியாது. அவன் மாத்திரம் அடுத்த நாள் தொழுது கொள்ளலாம். லேட் அவன் மகரிப்புல தான் அவனுக்கு தகவல் அடுத்த நாள் அசர்ல தான் கிடைக்குது. அது அந்த மாதிரி வராது. பிரயாணம் பண்ணி வர்ற மாதிரி போன் பண்ணி சொல்லிட்டு போயிடும். அந்த காலத்துல அந்த வாகன கூட்டத்தார் ஹதீஸ் இனி ஒரு காலத்தில் அந்த சூழ்நிலை ஏற்படாது. நம்ம நவீன காலத்தில் வந்துட்டோம். ஒரு பேச்சுக்கு அப்படி ஒரு நிலை வறுமையானால் அவன் அடுத்த நாள் தொகுதிக்கு போய் சொல்லிட்டு போ, தகவல் கிடைச்சிருச்சு, ஒட்டுமொத்தம் இருட்டா போச்சு. இந்த கஜா புயல் மாதிரி டோட்டலா 1 மாசம் கரண்டும் இல்ல, 1 மாசம் வாட்ஸ்அப் இல்ல, 1 மாசம் போனும் இல்ல, பயணம் பண்ண வாகனம் போக முடியலன்னு ஆயிட்டா அப்ப என்ன செய்யும், பிரயாண கூட்டம் மாதிரி பார்த்துட்டு அடுத்த நாள் தான் கிடைக்கும். அப்படி ஏதாவது நாளை பின்ன ஏற்படுமையானால் அவன் என்ன செய்யலான்னு கேட்டா, அடுத்த நாள் அசர்ல தகவல் கிடைச்சா இன்னுமே என்ன செய்யறது, நாளைக்கு தொழுதுப்பான்னு சொல்லலாம். அப்ப தகவல் பெருநாள் தொழுகைக்கு முந்தி கிடைத்தால் கிடைக்கவே செய்யாது. இனிமே அவன் அடுத்த நாள் சொல்லலாம் என்றும், பெருநாள் தொழுகைக்கு நேரத்துக்கு முந்தி தகவல் கிடைத்து விட்டால் அது எப்ப கிடைச்சாலும் அன்றைய தொழுக வேண்டும் என்றும் 2 வழியில் சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பை, 2 வழியில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எப்படியாவது நம்ம செஞ்சதை மக்கள் இதனால் கண்டுபிடிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வளவு பூசி மெழுகி அதை விட கூடுதலாக கேவலப்பட்டு நிற்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான விஷயம்.
இந்த கேள்வி கேட்ட சகோதரர் ஒரு கேள்வி எடுக்கலன்னு வருத்தப்படுகிறாதீங்க. இதுவும் மார்க்க ரீதியான ஒரு ஆய்வு தான், விளக்கம் தான் என்று கூறி நம்ம நேரம் முடிஞ்சனால நிறைவு செய்கிறோம். வாகுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.